4 திருச்சியில் நான் இதே மாதிரி ஒரு வாலிபர் கூட்டத்தை அட்டன் பண்ணேன். ஏஜி சபையில் அது நடந்தது. அங்கே தான் முதலாக நான் என்னை ஊழியத்துக்கு என்று ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன், ஒப்பு கொடுத்தேன். அப்போ என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த கூட்டத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியம் ஆவியானவர் லீட் பண்ணார். ஸோ அதை அன்றைக்கி ஒப்பு கொடுத்தேன். அதை கர்த்தர் கனப்படுத்தினார். இன்றைக்கி உங்கள் மத்தியில் கொண்டு வந்து ஊழியக்காரனாக நிறுத்தி இருக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் அநேக ஊழியர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வருங்கால சந்ததி ஒன்று உட்கார்ந்திருக்கிறது. வருகை தாமதிக்குமானால் இந்தியாவை கர்த்தருக்கென்று சொந்தமாக்கக்கூடிய அநேகர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், தாயின் கருவிலை உருவாகும் போதே கர்த்தர் உங்களை இந்த திட்டத்தோடு தான் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் எப்பவும் நினைப்பேன், நோபடி இஸ் ஆக்சிடென்ட். யாருமே இங்கே நாம் ஆக்சிடெண்ட்டாக வரவில்லை, தற்செயலாக வரவில்லை. நாம் அத்தனை பேரும் தேவ செயலால் இங்கே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஸோ நாம் இந்த நாளை யூட்டிலைஸ் பண்ணணும். இந்த நாளை நம்ம ஏதோ ஒரு யூத் மீட்டிங், பொதுவாக நான் யூத் மீட்டிங்க்கு அதிகமாகி போகிறதில்லை. காரணம், எங்கள் காலத்தில் நடந்த மாதிரி யூத் மீட்டிங் இப்போ நடக்கிறதில்ல. இப்போ யூத் மீட்டிங்னால அது வேறு விதமாக டைமென்ஷன் மாறிடுச்சு. ஆனால் இங்கே யூத் மீட்டிங் எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்குறாரோ அப்படி நடந்துகிட்ருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி இந்த முதல் செஷனில் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒருவேளை நான் ஆரம்பத்தில் சொல்வேன், யூத்தில் இருக்கும்போது வாலிபர்கள் சபையிலையும் செய்தி கேட்குறாங்க, எங்கே போனாலும் செய்தி கேட்குறாங்க, யூத் மீட்டிங்லேயும் செய்தி கொடுத்தா எப்படி அப்படிம்பேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. வசனம்தான் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலைகளிலும் மனுஷனை நிறுத்தும், நிலை நிறுத்தும், கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்தும். முடிவு பரியந்தம் நம்மை நடத்தக்கூடியது கர்த்தருடைய வசனமாய் மட்டும்தான் இருக்கும். அதனால் வசனம் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரம் நாம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். முதல்ல ஒரு வசனம் வாசிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 1:28. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன், காலையிலிருந்து இம்மட்டுமாக உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு, பிரசன்னம் மூடிக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பகுதியையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இத்தனை திரளான வாலிபர்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீரப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஆதாமை நோக்கி, அங்கே ஆதாமை நோக்கி தான் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள்னு இருக்கோம். அவர்கள்னா அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஒருத்தர் தான். ஆனால் அவருக்குள்ளே ஏவாள் இருக்கிறாங்க. இன்னும் செப்பரேட் பண்ணி எடுக்கலை, தனியாக தான். உங்களுக்கு அது வசனத்தின்படி தெரியணுன்னா வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? அப்போ ஆண்டவர் படைக்கும் போது ஆதாம் எப்படி படைச்சிருக்கிறாரு? ஒருவனை தான் படைச்சார். அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு பிறகு தான் ஏவாள் பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். ஸோ இந்த வசனம் ஆதாம் என்கிறதான ஒரு மனுஷனை பார்த்து கொடுக்கப்படுகிறது. சகலவற்றையும் என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். 1:28 ஆண்டு கொள்ளுங்கள். படைக்கப்படும் போது ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை உண்டாகவில்லை. சிங்கிள். அவர் உங்கள் பாஷையில் சொன்னால் அவர் என்னவா இருக்கிறாரு? சிங்கிளாக இருக்கிறார். இன்றைக்கி அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி சொன்னதான் சிங்கிள். ஆதாம் என்னவா இருக்கிறாரு? சிங்கிளாக இருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏவாள் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பாஷையில் சொன்னோம்னா அவர் ஒரு வாலிபனாக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் படைக்கும் போது ஆதாமை கிழவனெல்லாம் படைக்கலை. அவர் படைக்கும் போது வாலிப பிராயத்தில் தான் படைக்கிறாரு. ஸோ ஒரு வாலிபனிடத்தில் கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு வேலை அல்லது அவனுக்கான அழைப்பு
அல்லது அவனுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பூமியில் உள்ள சகலவற்றையுமே ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு நேரிட்டது என்ன? வாசிங்க 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்தி விட்டு நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1:28 சொல்லுது, இந்த உலகத்தையே ஆண்டு கொள்ளுங்கள், பூமியில் இருக்கிற அத்தனையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, அவன் இருந்த தோட்டத்தை விட்டு அவன் விரட்டப்பட்டான், துரத்திய பின்பு அப்படின்னு இருக்குது. அதுக்கு முந்தின வசனத்தில் கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் தேவன் அவனை அனுப்பிவிட்டார்னு இருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவனை துரத்தி விட்டு. அதாவது நம்ம பாஷையில் சொன்னா ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்கே அந்த வீட்டிலேருந்து என்னை துரத்தி விட்டாங்க, ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு. அது ஒரு கேவலமாக நடக்கிற விஷயந்தான் அது, துரத்துறதுங்கிறது. என் வீட்டில் இருக்காத வெளியே போ அப்படின்னு சொல்கிறது தான் துரத்துறது. அப்போ இந்த ஆதாமுடைய நிலைமை என்ன? ஆரம்பிக்கும் பொழுது விஷன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், அழைப்பு அல்லது அவன் உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே ஆண்டு கொள்ளுதல். பயங்கரமான விஷன் ஆண்டவர் கொடுத்தது. இப்போ சீஷர்களை பார்த்து சொன்ன மாதிரி, போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷராக்குங்க. வேர்ல்டு விஷன், ஒரு மிகப்பெரியதான வேர்ல்டு விஷன். அந்த விஷன் என்னவா முடிஞ்சிருச்சு, அந்த தரிசனம் என்னவா முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஃபெயிலியர். எப்படிப்பட்ட ஃபெயிலியர்? அந்த இடத்துல இருந்து துரத்தி அடிக்கத்தக்கதான ஃபெயிலியர். வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்கிறார். ஏன் இப்படி ஒரு கேவலமான நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது? இதே மாதிரி நிலைமை நிறைய பேருக்கு நடந்திருக்குது, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ சிம்சோனை தெரியும். சிம்சோன் மாதிரி ஒரு ஜெயண்ட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. யூனிக்கான அழைப்பு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு யூனிக். அதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படி ஒரு ஆள் இல்லை, அந்த மாதிரி ஒரு அழைப்பு. ஆனால் கடைசியில் அவன் எப்படி மரித்து போனான்னு பார்த்தீங்கன்னா, கோமாளியை போல ஜோக்கராக இருந்தாராமா. வேடிக்கை காட்டும்படி கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்களா. 2 கண்ணு போயிருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையினால அவன் மரணம் கர்த்தருக்குள் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய உலக பிரகாரமான முடிவு ஒரு கோமாளியை போல அவன் மரித்து போனான். எல்லாருக்குமே கர்த்தர் அப்படித்தான் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். ஈச் அண்ட் எவ்ரிபடி, நம்ம அத்தனை பேருக்குமே ஒரு ஹெவன்லி விஷன் இருக்கு. பொதுவாக நாம் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம், வளர்றோம், நமக்கு ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, எதிர்காலத்தில் என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி வரணும். கொஞ்சம் பேருக்கு அமெரிக்காவுக்கு போகணும், கொஞ்சம் பேருக்கு இங்கேயே சாதிக்கணும், இன்ன ஃபீல்டில் சாதிக்கணும். இப்படி நமக்கு நிறையா ஒரு எண்ணங்கள் இருக்குது, தரிசனம் வச்சிருக்கிறோம், முயற்சி செய்கிறோம். அதெல்லாம் குற்றமாக சொல்லலை. ஆனால் படைத்த தேவனுக்கு உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்கிறது. God has a heavenly plan. அவருக்கான ஒரு பரலோகத்தின் தரிசனம் நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில் கொண்டு வந்ததுக்கு ஈச் அண்ட் எவரிபடி எல்லாருக்கும் இருக்கு. ஆதாமிலிருந்து கடைசியாக யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுத்த யோவான் வரைக்கும் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு பிளான் இருந்துச்சு. தாவீதெல்லாம் பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் அவன் மேலே இருந்துச்சு. மோசேக்கு ஒரு பிளான் இருந்தது, பிறக்கும் பொழுதே மோசேக்கு ஒரு பிளான் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மேலே ஒரு பிளான் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் கர்த்தருடைய திட்டம் இருக்கு. ஆனால் அந்த திட்டம் கடைசியாய் நல்லபடியாக முடியுதா? அதான் கேள்வி. நல்லபடியாக அது முடியுதா? ஒரு காலேஜில் போய் நீங்கள் சேர்றீங்க, காலேஜாக 3 வருஷம் முடிச்சிடலாம், தப்பே கிடையாது, எல்லாரும் முடிச்சிடும். ஆனால் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் அரியஸே இல்லாமல் முடிச்சுட்டு வெளியே வர பாருங்களேன், அதுக்கு இதுக்கும் என்ன இருக்குது? டிஃப்ரென்ஸ் இருக்குது. அரியஸே இல்லாமல் நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம வெளியே வரத்துக்கும், அரியஸை வச்சுட்டு வெறும் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வரத்துக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்குது. அதான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஐ ஃபினிஷ்ட் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் நாம் முழுக்க உங்களிடத்துல சில மிக முக்கியமான உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதான் பேச விரும்புகிறேன். இந்த யூத் மீட்டிங் அப்படின்னாலே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேட் பண்ணுறது ஆவியானவர் தான் மோட்டிவேட் பண்ண முடியும். ஆவியானவர் மோட்டிவேட் பண்ணாமல் உலகத்தில் வேறு யாருமே மோட்டிவேட் பண்ண முடியாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச், அப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆவியானவர் நினச்சா அதை அப்ளை பண்ண வைக்க முடியும். அல்லேலூயா. உங்களை அப்படியே பூஸ்ட் பண்ணி ஆக்கி வெளியே அனுப்புறது முக்கியம் இல்லை. உங்கள் இருதயத்துக்குள்ளே கொஞ்சம் விதையை போட்டு அனுப்பணும். அந்த விதை இன்னைக்கு முளைச்சாலும் சரி, என்னைக்கு முளைச்சாலும் சரி, அது ஒரு விருட்சம் மரமாக மாறி கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும். அவ்வளோதான் நமக்கு முக்கியம். அப்போ இந்த ஒரு விஷனோட தான் நீங்கள் கொண்டு வரப்பட்டீர்கள், ஒரு தரிசனத்தோடு கூட, ஒரு அழைப்போடு, கர்த்தருடைய திட்டத்தோடு கூட.
இந்த திட்டம் ஆதாமை விட்டு போனதுக்கு காரணம் என்ன? ஒரு பரிதாபமான நிலை, விரட்டப்பட்ட நிலை, தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு அப்படி ஒரு நிலை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதுக்குள்ளே சில காரியங்கள் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். இங்கே வரத்துக்கு முன்னாடியே பாஸ்டர் யூத் மீட்டுன்னு சொன்ன உடனே, பொதுவாக யூத் மீட்டுக்குன்னு சில மெசேஜஸ் இருக்கும், டெம்ப்ளேட் மாதிரி. அது யூத் மீட்டுக்குன்னே இருக்கும். இந்த சிம்சோன் இருப்பார், அதில் கண்டிப்பாக சிம்சோன் இருப்பார். இவரை விட்டார்னா நமக்கும் வேறு வழி இல்லை பழைய ஏற்பாட்டில். ஸோ புதிய ஏற்பாட்டில் போனால் திமோத்தி இருப்பார், அவரை விட்டாலும் வேறு நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் திமோத்தியும் சிம்சோனையும் கேட்டு கேட்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு தெரியாது, ஆவியானவர் சில காரியங்களை ஆதாமை கொண்டு பேசினார். இந்த ஆதாமுடையதான வாலிப பிராயம், அவனுடைய யங் ஏஜ், அதில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரியதான அந்த அழைப்பு, மாஸ்டர் பிளான், மாஸ்டருடைய பிளான், அது மாஸ்டர் பிளான். அது அந்த பிளான் அவனை விட்டு போயிடுச்சு, அவன் விரட்டப்பட்டான். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னபோது, முதலாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். ரெண்டு பேரும் புசிச்சாச்சா? விடாமல் புசிச்சிங்க பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ஸ்திரீ கொடுக்க வேண்டாம், நீங்களே புசிச்சிருவீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆதியாகமம் 3:6 சொல்லுது, ஒரு தடவை நானும் வாசிச்சிடுறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதுதான் வீழ்ச்சியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதுதான் வீழ்ச்சியினுடையதான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் ஆதாம் என்கிற அந்த வாலிபன் அல்ல, அந்த மனிதன் பியூரா பாவமே இல்லாத ஒரு மனுஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் நானெல்லாம் தாயின் கருவில் உருவாகும் போதே பாவத்தில் உருவானோன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அவன் அப்படி இல்லை. என்ன சொல்லுது? முழுக்க முழுக்க ஹோலி, படைக்கும் போதே தேவனால் படைக்கப்பட்டதான ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கையில் இந்த முதல் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற மரத்துக்கும் இந்த மரத்துடைய பழத்துக்கும் ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆதியாகமம் 2:9 இந்த மரத்தை பற்றி வாசிக்கும் போது, மற்ற மரம்லாம் எப்படி இருந்துச்சா? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சம். ஆனால் இந்த வீழ்த்துகிற பழம் எப்படி இருந்துச்சா? புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக. இதில் ஒரு சில காரியம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது பார்வைக்கு நலம், புசிப்புக்கு நல்லது, அது நல்லது. ஆனால் இதில் கொஞ்சம் கலந்துருக்கு. என்ன கலந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இச்சிக்கப்படத்தக்கதாக புத்தியை தெளிவிக்குது. இந்த புத்தியை தெளிவிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட்லி நாலேஜ், உலகத்தில் உள்ளதான ஒரு நாலேஜை கொடுக்கக்கூடியதான ஒரு பழம் இது. அப்போ அதுக்கு முன்னாடி ஆதாம் நாலேஜே இல்லாமல் இருந்தாரா அப்படின்னு கேட்டாரா? இல்லை, ஆதாமை படைக்கும் போது கர்த்தர் முழு நாலேஜோடு கூட படிச்சிருந்தார். என்ன நாலேஜோட, என்ன புத்தி, அவருக்கு என்ன ஞானம் இருந்துச்சு அப்படிங்கிறதா ஹெவன்லி நாலேஜ். எப்படிப்பட்ட நாலேஜ்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன இருந்துச்சு? நாலேஜ் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு 1000 பேருக்கு பேர் வைக்க சொன்னால் உங்களால் 1000 பேருக்கு பேர் வைக்க முடியாது. கண்டிப்பாக அந்த பேர் ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஒரு 1000 பசங்களுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னால் அதில் எப்படி ஒரு 10 ஆபிரகாம் வந்துருவாப்புல, ஒரு 10-15 டேவிட் வந்துருவாப்புல, சாமுவேல் ஒரு 25 சாமுவேல் இருப்பாப்புல, ஜான், பீட்டர், இதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகும். ஆதாம் வச்ச எந்த பேருமே ரிப்பீட் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆதாம் வச்ச பேர் நம்ம வைக்கிற மாதிரி வைக்கல, கிரியேஷனை பார்த்து வைப்பார். எப்படி பேர் வைப்பாரா? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம்னு சொல்லி அந்த கிரியேஷன் எவ்வளோ பெரிய நாலேஜ் இருக்குன்னு பாருங்க. பார்க்கும்போதே அவருக்கு அந்த கிரியேஷன் தெரியுமா? சர்வ ஞானம். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உலகத்தின் புத்தி ஞானம் ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இச்சை வந்துச்சு. அது மேலே, உலகத்தின் ஞானத்தின் மேலே ஒரு இச்சை, இச்சிக்கப்படத்தக்கதாக. அந்த வசனம் என்ன சொல்லுது? புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதான விருட்சமாய், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது. இந்த வேர்ல்ட்லி நாலேஜ் மேலே ஒரு பயங்கரமான ஆசை. இன்னைக்கு கடைசி காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற காலம் அறிவு பெருக்கத்தின் காலம். தானியேல் 12:4 சொல்லுது, கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும். இந்த அறிவு பெருக்கத்தினுடைய உச்சம் எந்த லெவலில் போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புத்தியை இச்சிக்குது, உலகத்தின் ஞானத்தை இச்சிக்குது.
இப்போ நீங்கள் எப்படிப்பட்டதான ஒரு என்வாயரன்மெண்ட்டுக்குள்ளே வாழ்கிறீங்க, எப்படிப்பட்டதான ஒரு காலத்தில் வாழ்கிறீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. எதை பற்றி பேசினாலும் உனக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். ஒரு கார்ட்டூன் பற்றி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு கிரிக்கெட் பற்றி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஃபுட்பால் பற்றி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு செல்ஃபோன் பற்றி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஸ்டடீஸ் பற்றி பேசினா தெரிஞ்சிருக்கணும், ஒரு வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரியணும். அப்படி இல்லைன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடுவான், இது கூட உனக்கு தெரியாதா, நீ வேஸ்ட்ரா அப்படின்றான். அவன் கேட்குற ஒரு விஷயம் நமக்கு தெரியாட்டி நம்ம என்ன ஆயிடுவோம், வேஸ்ட் அப்படின்றான், மொத்தமாக வேஸ்ட்ன்றான். ஆனால் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அது தெரிந்தால் போதும். தேவையில்லாததை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே இதுதான் இப்போ பிரச்சனையே. கடைசி காலத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு உலகம் இது, அறிவு பெருக்கத்தின் உலகம். கூகுளுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாத்தையும் படிக்க சொல்லுது, அது கொடுக்கும்போது எல்லாத்தையும் எடுக்கு. இப்போ நீங்கள் ஸ்டடீஸுக்கு போகிறீங்க, படிக்க போகிறீங்க, 10வது வரைக்கும் சப்ஜெக்ட் காமனாக இருக்குது. 11வது குரூப் பிரிக்கிறாங்க, சயின்ஸ் குரூப்பு இல்லையா, சயின்ஸ் குரூப் பிரிக்கிறாங்க, அப்புறம் வந்து பியூர் சயின்ஸ் பிரிக்கிறாங்க, மேக்ஸ் குரூப் பிரிக்கிறாங்க, அப்புறம் காமர்ஸ், ஒகேஷனல் குரூப் இப்படி பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபீல்டு அதுக்கு பின்னாடியே தான் போகுது. காமர்ஸ்னால் எப்படி போயிடுறீங்க, பிகாம்குள்ளே போயிடுறீங்க, எம்காம்குள்ளே போயிடுறீங்க, சிஏக்குள்ளே போயிடுறீங்க, இப்படி போயிடுறீங்க. ஒருவேளை பியூர் சயின்ஸ் அப்படியே டாக்டரு, நீட்டு இப்படி போயிடுறீங்க. இப்போ நீங்கள் பியூர் சயின்ஸுக்குள்ள போனவங்க காமர்ஸை பற்றி கவலைப்பட்டிருக்கிறீங்களா, காமர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிருக்கிறீங்களா, நினைக்க மாட்டோம் இல்லையா. எக்கனாமிக்ஸ் பற்றி கவலைப்பட்டிருக்கிறீங்களா, அதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. நீங்கள் சொல்லும் போது என்ன சொல்வீங்க, எனக்கு எதுக்கு எக்கனாமிக்ஸு, நான் பியூர் சயின்ஸு. இந்த குரூப் சொல்கிறதுலே ஒரு பெருமை இருக்குது தெரியுமா உங்களுக்கு. இப்போல்லாம் கூட பரவாயில்ல, எப்படின்னு தெரியல. நான் படிக்கும் போது சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்களாம் அறிவாளி. சயின்ஸ் குரூப் படிக்கிறவங்களாம் யார், பயங்கரமான அறிவாளி. அவன் வந்து எங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் 500க்கு தான் மார்க்கு, இப்போ உங்களுக்கு 600 ஆகிப்போச்சு இல்லை. அப்போ எங்களுக்கெல்லாம் 500க்கு தான் மார்க்கு. 500க்கு 450 எடுத்தால் தான் சயின்ஸ் குரூப். அப்போல்லாம் 450 90% தான் சயின்ஸ் குரூப். சயின்ஸ் குரூப் எடுத்தால் அந்த குரூப்புக்கு பேரே அறிவாளிங்க குரூப்பு. அவங்களாம் படிக்கிறவங்க, அவனுங்களும் அதே மாதிரி தான் நடந்துப்பானுங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டானுங்க. அவன் அப்பயே டாக்டர் ஆன மாதிரி இருப்பான் நம்மக்கிட்ட, பார்த்துருக்கீங்களா. இந்த காமர்ஸ் குரூப்புனாலே அரட்டடிக்கிற குரூப்பு. சொல்லும் போதே சொல்லுவாங்க, இந்த வாலிபால் விளையாடுது பாருங்க, அது காமர்ஸு. வாலிபாலுக்கும் காமர்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது. நம்மளை காமர்ஸ்னாலே வாலிபால் குரூப்னு வச்சிருவான். எங்களுக்கு சொல்கிறேன் அந்த காலத்தில். அப்போது இந்த சயின்ஸ் குரூப் எடுக்கிறவன் பயங்கர படித்தவன். இந்த காமர்ஸ் நீங்கள் சிலர்லாம் கேட்பாங்க, பையன் என்ன குரூப் எடுத்துருக்கான், ஒகேஷ்னல், மார்க் கம்மியோ. ஒகேஷ்னல் என்ன அர்த்தம், மார்க் கம்மி. ஏன் நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஒகேஷ்னல் போகக்கூடாதா. அதுவும் டீச்சரே வேற சொல்லுவாங்க, 450 எடுத்துருக்கிற, எதுக்கு காமர்ஸுக்கு போகிறேன், எனக்கு சயின்ஸ் பிடிக்காது, படி. எனக்கு தான் பிடிக்காதுங்கிறனே. நம்மளை கம்பல் பண்ணுவாங்க. 350 எடுத்தவெல்லாம் சயின்ஸ் கேட்குறான், அவனுக்கு பிடிச்சிருக்கு கேட்குறான், அவன்கிட்ட கொடுங்க. நம்ம போய் 425 எடுத்துட்டு நம்ம போய் நின்ன உடனே உனக்கு என்ன குரூப், காமர்ஸ். இல்லை நீ சயின்ஸ் தான் எடுக்கணும். இல்லை மிஸ் எனக்கு சயின்ஸ் வராது. உனக்கு வரும்னு எனக்கு தெரியும். அது எப்படி தான் எனக்கு தான் வராதுன்னு எனக்கே தெரியுமே. அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம பேச்சை என்ன கேட்டாங்க இல்லையா, டீச்சர் பேச்சு தான் கேட்பாங்க, கொடுத்துருவாங்க. நமக்கு படிக்க வராது. அப்புறம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் குவார்ட்டர்லியில் மார்க் குறைவாக வரும். அதே டீச்சர் கூப்பிட்டு சொல்லும், 10th நல்லா தானே படித்தேன், நான் தான் உனக்கு அப்பயே படித்து சொன்னேனே எனக்கு சயின்ஸ் வராதுன்னு. இப்படியே பாதிக்கப்பட்ட சமுதாயத்தில் நானும் ஒருத்தன். சரியா, என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, சயின்ஸ் எடுத்தேன், நான் இதுக்கப்புறம் காமர்ஸ் பக்கம் போகிறேன், தேவையில்லை, எனக்கு சயின்ஸ் பக்கம் போயாச்சு, இனி என் லைஃப் எதை பேஸில் இருக்குது, அந்த படிப்பை பேஸில் இருக்குது. ஆனால் அதை தவிர வேற எதை வேணாலும் எடுங்க, எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான இடத்துக்கு இன்றைக்கி உலகம் வருது. எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எதை கேட்டாலும். அன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலே பெரிய பிஸ்னஸ்மேன், அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, கிரிக்கெட்டில் உள்ள ஒரு பெரிய ஜாம்பவான் பேரை சொல்லி, இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. சிம்பிளாக சொன்னார், எனக்கு அவரை தெரியாதுன்னார். அந்த கேள்வி கேட்டவர் ரொம்ப ஷாக்காக சொன்னார், என்னது உங்களுக்கு இவரை தெரியாதா, எனக்கு தெரியாது, அவ்வளோதான், அவரை தெரிஞ்சிருக்குன்ற அவசியம் எனக்கு. இப்போ இவரை கேள்வி கேட்டவரை பொறுத்த வரைக்கும், நீ என்ன இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிற, ஏன் உனக்கு இந்த கிரிக்கெட் பிளேயரை தெரியல, எனக்கு அவசியம் இல்லை.
இப்போ நான் பெரிய பிஸ்னஸ்மேன், இன்னொரு பிஸ்னஸ்மேனை பற்றி கேட்டால் எனக்கு தெரியும், எனக்கு இன்னொரு ஸ்போர்ட்ஸ்மேனை பற்றி கேட்டால் தெரியாது. ஆனால் தெரியாவிட்டால் நீ லாய்க்கு இல்லைன்னு நினைக்கிற ஒரு சமுதாயம் தான் இன்னைக்கு இருக்கு. ஒன்று எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். பெற்றோரும் என்ன விரும்புகிறாங்க தெரியுமா? அத்தனையும் கொண்டு வந்து நம்ம மேலே போடணும்னு விரும்புகிறாங்க. நீங்களும் இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா ஸ்டஃப்பும் எனக்கு தெரியணும். இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையில்லாததை தெரிந்து கொள்வது குப்பைக்கு சமம். டஸ்ட்பின், அது தேவையில்லாத டஸ்ட்பின் உங்களுக்குள்ள இருக்கும். அது பொதுவாக எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நாலேஜ் பேஸ் பண்ணி இருக்கும். உங்களுக்கு தேவையான நாலேஜ் தான் உங்ககிட்ட இருக்கணும். தேவையில்லாத நாலேஜ் அவசியம் இல்லை. பிசாசோடைய பெரிய தந்திரமே என்னன்னா, இந்த அறிவு உலகத்தில் உன்னை மிரட்டி அல்லது உன்னை பயமுறுத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ. உனக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எல்லாம் தெரிஞ்சவனுக்கு ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஒரு பேரு. அவனுக்கு ஒரு எல்லார் எதிரிலையும் ஒரு மரியாதை இருக்கட்டும், தப்பு கிடையாது. அவனுக்கு அப்படி ஒரு டேலண்ட் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். எனக்கு என்ன தேவையோ அதை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், அவ்வளோதான். சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும், அவ்வளோதான். 10வது ஒரு 12லாம் தாண்டவே இல்லை. அதனால அவர் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் குவாலிஃபிகேஷன் கேட்குறோமா, எவ்வளவு செஞ்சுரி அடிச்சார்னு கேட்குறோமா? எது அவருக்கு வருமோ அதைத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு உலகம் ஒரு இச்சிக்கப்படத்தக்கதான உலகத்தில் இருக்குது. உன்னை அப்படியே கொண்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்ணுறாங்க. நீ அங்கே தான் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அதை எடுக்கும் போது தான் உன் வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எல்லாத்தையும் நான் விரும்புறதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது. தேவையில்லாதது உனக்கு தேவையில்லாதது தான். அது உன் வாழ்க்கையில் அவசியம் இல்லை. உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் விட்டுறணும், அவ்வளோதான். போட்டு அப்படி இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஜென்ரேஷன் அறிவு பெருக்கத்தின் ஜென்ரேஷனாக இருக்கிறதுனால இதுக்கு தனக்கு எது தேவைன்னே தெரியல. இன்னைக்கு எல்லாருமே எப்படி டிசைட் பண்ணுறாங்க சில விஷயத்துன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டா ஃபியூச்சர், இதை படித்தாதான் ஃபியூச்சர். நான் படிக்கும் போது சொன்னாங்க சிவில் மெக்கானிக்கல், அந்த காலத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பயங்கரமான ஃபேமஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஃபியூச்சர் அப்படின்னாங்க. நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளே மெக்கானிக்கல் போய் கம்ப்யூட்டர் வந்துருச்சு, ஐடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஐடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்துருச்சு, ஏஐ டெக்னாலஜி. இப்போ எல்லாம் ஏஐ. எல்லாருமே என்னன்றாங்கன்னா, அன்னைக்கு உள்ளதான அந்த படிப்பு எது மேன்மையாக இருக்குதோ அல்லது நாலேஜ் எது மேன்மையாக இருக்குதோ, எது அன்னைக்கு டாப்பில் இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு முடிவு பண்ணி படிக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு நான் படிப்பு மட்டும் சொல்லலை, அவங்க சூஸ் பண்ணுறதான ஃபீல்டு, அவங்க எடுக்கக்கூடியதான வாழ்க்கை பார்ட்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு எது பெஸ்ட்டு தோணுதோ அதான் எடுக்கிறாங்க. ஆனால் அதனுடைய முடிவு என்னவா இருக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா 5 வருஷங்கள் சரி என்ன ஆகும் தெரியாது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் C++, ஜாவா என்னமோ இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு ஏஐகிட்ட. அப்போ நம்ம எதை பேஸ் பண்ணி எதன் அடிப்படையில் சூஸ் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. அவருக்கு தான் ஃபியூச்சர் தெரியும். அவர் என்ன ஃபியூச்சர் உனக்கு வச்சிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் நீ செலக்ட் பண்ணணும். எல்லாவற்றையும், உன்னுடைய லைஃபாக இருக்கட்டும், உன்னுடைய கேரியராக இருக்கட்டும், உன்னுடைய அகாடமிக் சைடாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீ உனக்கு எது பிடிக்கும், உன் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எது பிடிக்கும். சில நேரத்தில் உன்னை எமோஷ்னல் ஒன்று செய்வாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு எமோஷ்னலாக உன்னை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னா, நான் தான் படிக்கலை, நீயாவது சரி படிக்கலாம், படிக்கக்கூடாது நான் சொல்ல, கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கு அவர் ஒன்று சொல்வார், நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். உன்னையும் அவர் ஆசைப்பட்டதுக்கு அவராலேயே முடியலையே. இல்லை, புரியுதா உங்களுக்கு? நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அப்பா அம்மாவை ஏற்று பேசுங்க, அந்த இடத்துக்கே நான் வரல, தப்பாக எடுத்துடாதீங்க. காட் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, அதுதான் உங்கள் ஃபியூச்சர். எனக்கு ரொம்ப பைபிளில் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு இருந்த உரிமையை பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் ரெபேக்காலை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரெபேக்காலை பார்த்து 57வது வசனம் 58 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 24 57 58 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று நல்லா யோசிச்சு பாருங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீ இந்த மனுஷனோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சான்ஸ் கேட்குறாங்க, நீ இந்த மனுஷனோடு போகிறாயா? இது இன்னைக்கு சாத்தியமான்னு பாருங்க.
இன்னைக்கு சாத்தியமா? கொஞ்சம் அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. 4000 years பேக் இதே இந்தியாவில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு படிக்கிறதுக்கு இங்கே என்ன கிடையாது? உரிமை கிடையாது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தனியாக வெளியே போகிறதுக்கு உரிமை கிடையாது. இன்னைக்கும் பல நாடுகளில் கிடையாது. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு இருக்கு. காட் கேவ், ஆண்டவர் சகலருக்கும் சம உரிமையை கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு தேவன். 4000 வருஷத்துக்கு முன்னாடி ரெபேக்காளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு திருமண காரியத்தில் இந்த மனுஷனோடு கூட போகிறாயா, திருமணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது தான் இருக்கிறதுலே நான் ரொம்ப ஆச்சரியப்படுது, அந்த பெற்றோருக்கு இருந்த குணாதிசயம். ஆனால் அதுக்கு ரெபேக்காளுடைய பதில் அடுத்து வாசிங்க. என்று கேட்டார்கள். நீங்களா தான் என்ன சொல்லுவீங்க? அந்த மனிதனோடு கூட போகிறாயா என்றால் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு நீங்க ரெபேக்காளா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றேன். முதல்ல ஈசாக்குடையதான ப்ரொஃபைல் அனுப்ப சொல்லுங்க. அவர் யாரோ என்னமோ, அவருக்கு 40 வயசுன்னு வேற சொல்றீங்க. ஏன்னா கல்யாணம் ஆகும்போது ஈசாக்கு 40 வயசுன்னு இருக்கு. 40 வயசுன்னு சொல்றீங்க. என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியல, சவுப்பா கருப்பான்னு தெரியல, முன்மண்டையில் முடி இருக்கான்னு தெரியல. எதுக்கும் அந்த ஆளுடைய ப்ரொஃபைலை ஒரு தடவை அனுப்புங்க. என்ன பண்ணுவீங்க? ஜோமன்ட்டு சொல்கிறேன். ஏன் ப்ரொஃபைலை பார்த்துட்டு ஜோம் பண்ணுறீங்க? பார்க்காமே ஜோம் பண்ண என்ன? அது ஒத்து வராது. நம்ம பையன் இருக்கான் பாருங்க, ஃபஸ்ட்டே க்ரைட்டீரியா சொல்லிடுவான். இவ்வளோ உயரத்தில் வேணும், இந்த கலரில் வேணும். ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், எங்கிட்ட இல்லை இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட வந்து கேட்டானா, பொண்ணு எப்படா இருக்கணும்? சுண்டுனா ரத்தம் வர மாதிரி இருக்கணும். நான் அப்போ அவர் சொன்னாராம், அப்படியே சர்ச்சு வாசலுக்கு வெளியே போ, நிறைய பேர் குஷ்டரோகத்தில் உட்காந்துருக்காங்க, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு போனார். என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அவங்களுக்கு தான் சுண்டுனா ரத்தம் வரும் பொண்ணுல இருந்து, பொண்ணை கூப்பிட்டு போய் சுண்டவா போகிற அப்படின்னு கேட்டாராம். ஸ்பிரிச்சுவலாக தேடணும்ல, அதுக்கு சொல்லியிருக்கிறார் அவர். அப்போது இன்றைக்கி இல்லை பையனை தான் என்ன செய்வான்? முதல்ல ப்ரொஃபைல் அனுப்பிடுங்க, எல்லாம் பார்ப்பான். பொண்ணு நான் பிஏ, பொண்ணு நான் பிஏ, நான் எம்ஏ, ஓகே சோத்திரம் பிரைஸ் தலாட். நான் 5.8, பொண்ணு 5.4, பிரைஸ் தலாட், ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் மாநிலம், பொண்ணு செக்க செவேர், ஹல்லேலூயா. நான் அமெரிக்கா போலான் இருக்கேன், பொண்ணு யூகேல இருக்கு, பிரைஸ் தலாட். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆனால் உடனே சொன்ன அவமானம் கொடுத்தவொடனே சொல்லுவான், ஒரு 3 days கொடுங்க ஜோம் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் அவன் ஜோம் பண்ணால் என்ன வரும்? கரெக்டாக 3 நாளைக்கு போனவன் 1.5 நாள்லேயே வருவான். கர்த்தர் பேசிட்டார். கர்த்தர் இப்போ அவங்ககிட்ட தான் உடனே பேசுகிறார். நமக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது. கர்த்தர் பேசிட்டார். என்னடா பேசினார்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டார். பார்க்காம அது முடியாது. ரெபேக்கால பாருங்க, டிசிஷன். இன்னைக்கும் சொல்கிறேன், இந்த காட்ஸ் டிசிஷன், தேவனுக்குள்ளாக இருந்து எடுக்கிற முடிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருக்குள்ளிருந்து நிர்ணயிக்க வேண்டும். பல நேரங்களிலே நீங்கள் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனம் திருப்பி வாசிங்க. அப்பொழுது ஸ்ரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கு. இப்போ இந்த விருட்சம் எல்லாம் இருக்கே, இந்த விருட்சம் எங்கே இருந்துச்சு தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். வாசிங்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். இந்த விருட்சம் எங்க இருந்துச்சு? தோட்டத்தின். சரி, இன்னொரு விருட்சம் எங்க இருக்குன்னு பாருங்க. வாசிங்க 2:9 வாசிங்க. தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும். ஜீவ விருட்சம் எங்க இருக்குது? தோட்டத்துக்கு நடுவில். இந்த வீழ்ச்சி இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் அது எங்க இருக்குது? அது எங்க இருக்கு? அதுவும் நடுவில் தான் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது? நடுவில் தான் இருக்குது. அந்த விருட்சமும் எங்க தான் இருக்குது? நடுவில் தான் இருக்குது. இப்போ பிரச்சனையே என்னன்னா,
இந்த ரெண்டு விருட்சத்தையும் பார்க்கும்போது ஒரு விருட்சம் பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது. இன்னொரு விருட்சம் ஜீவ விருட்சம். இதை பற்றின எந்த டிஸ்கிரிப்ஷன் வர்ணிப்பு பைபிளில் இல்லை. எப்படி இருக்கும்னு ஜீவ விருட்சத்தை பற்றி இல்லை. 2ஆம் அதிகாரத்திலையும் இல்லை, 3ஆம் அதிகாரத்திலையும் இல்லை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் ஜீவ விருட்சத்தை பற்றி இருக்குது, அங்கேயும் இல்லை. எங்கேயுமே ஜீவ விருட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லவே இல்லை. ஆனால் உங்களை வீழ்த்த பண்ணுகிற விருட்சம் இருக்கே, நன்மை தீமை அறியத்தக்க கனி, அது எப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. ரெண்டு விருட்சமும் பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் டேஞ்சர். இப்போ இதுதான் இருக்கிறதுல டேஞ்சர். உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஜீவ விருட்சமும் அங்கதான் இருக்குது. உங்களை விழ பண்ணுகிற இச்சிக்கப்படத்தக்க விருட்சமும் எங்க இருக்குது? அங்கதான் இருக்கு. விருட்சம்னா மரம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விருட்சம்னா மரம். ரெண்டு மரமும் பக்கத்தில் இருக்குது. ஒன்று காட்ஸ் வில், உங்களுக்காக கர்த்தர் வச்சது சாப்பிடணும். இன்னொன்று சாப்பிடக்கூடாது, காட் உங்களுக்கு அது வேணான்னு சொல்றது. காட் விளக்கின கனியும் காட் கொடுக்கிற கனியும் பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காது. இங்கே தான் நான் சொன்ன பாருங்க, டிசிஷன் எடுக்கிற வேலைன்னு ஒன்று இருக்குது. இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. ரெபேக்காளுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற அந்த அத்தாரிட்டி இருந்துச்சு. உங்ககிட்டயும் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ரெண்டு வருஷம் பக்கத்தில் இருக்கும் ஒன்று, ஆனால் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பொதுவாக நீங்களும் நானும் எதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதுக்கு ஒத்த காரியம் இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்தும் போகிறாங்க. லோத்து போகும்பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்லிட்டாரு, உனக்கு முன்னாடி எல்லாம் ஓப்பனாக இருக்கு, நீ எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. 11வது வசனம் வாசிங்க, 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். 10வது வசனம் வாசிங்க, மன்னிக்கணும் 10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தின் தேசத்தை போலவும் இருந்தது. சோதோம் எப்படி இருந்துச்சா பார்க்கிறதுக்கு? கர்த்தருடைய தோட்டத்தை போல, எகிப்தை போல நீர்வளம் மிக்கதாக. லோத்து பார்க்கும்போது அட்ராக்டிவ், தி பெஸ்ட், இதாயா சூப்பர் இடம், நம்ம வாழ்றதுக்கு நல்ல இடம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆனால் அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் திருப்பி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 14வது வசனத்தில், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் தருவேன். இப்போ ஆபிரகாம் பார்க்கிற பூமியை பற்றி அங்கே இல்லை. அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் கானான் எப்படி இருக்கும்னு தெரியாது. லோத்து பார்க்கிற பூமி நீர்வளம் முக்கியது. லோத்து பார்த்த பூமி சோதோம் அழியறதுக்கு முன்னாடி எகிப்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போல பயங்கர அட்ராக்டிவ். ஆனா ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. ஒன்னு கானான் இஸ்ரேல், இன்னொன்னு சோதோம். ரெண்டும் இருக்கு. ஆனா சோதோம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு, கானான் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே அங்க இல்ல. பிரச்சனை என்னன்னா, சோதோமுக்கு உள்ள போனா அழிவு, ஜனங்க மோசமானவங்க. கானானுக்கு உள்ள போனா பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வெளியிருந்து பார்க்கும்போது நீ எதை வச்சு டிசைட் பண்ற, நீ டிசிஷன் எடுக்கிறது எதை பேஸ்ல இருக்கு, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியிருந்து பார்க்கும்போது அட்ராக்டிவ், நல்லா இருக்குது. நான் சொல்வது வெறும் உன் வாழ்க்கை பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதை பத்தி சொல்லவே இல்லை. உன்னுடைய படிப்பு, உன் ஊழியம், உன் வேலை அத்தனையும் சேர்த்து சொல்றேன். எதை செலக்ட் பண்ணாலும் நீ செலக்ட் பண்ண வேண்டியது உன் கண்களை நம்பி அல்ல. இன்னைக்கு கடைசி காலத்தில் கண்களை நம்பித்தான் பெரும்பான்மையான காரியங்கள் முடிவு செய்யப்படுகிறது. எல்லாம் அதை பேஸ் பண்ணித்தான். பார்வைக்கு இன்பமா இருக்குதா? லோத்துக்கு சோதோம் பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. ஏவாளுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. இப்போ யாக்கோபை ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டவொடனே அவங்க மாமா வீட்டுக்கு போறான், லாபான் வீட்டுக்கு. அங்க 2 பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டம் லேயாள் மேலில் இருந்துச்சு. ஆனா ஏன்னா லேயாளுடைய சந்ததியில தான் யூதா வராங்க, லேவி வராங்க. இப்போ ராகேல் மேல காட்ஸ் பிளான் அப்ப இல்லை.
ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா லேயாலை குறித்து கூச்சக்கண்ணியாக இருந்தால்னு இருக்கு, ராகேலை பார்த்து அந்த ஸ்திரீ அழகுள்ளவளாய் சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தால்னு இருக்கு. இப்போ யாக்கோபு பார்த்த உடனே ராகேலை செலக்ட் பண்ணிட்டார். ஓ பிரைஸ் காட், இதான் நமக்கு அப்படின்ட்டார். ஆனால் கர்த்தருடைய திட்டம் லேயால் மேலே இருந்துச்சு. இவன் ராகேலை கேட்டான், கர்த்தர் கேட்காமே லேயாலை கொடுத்துட்டார். ஏன்னா திட்டம் லேயால் மேலே இருக்கு. பல நேரங்களிலே நீங்கள் எடுக்கிற முடிவு கண்களின் அடிப்படையில், பல நேரங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவு அறிவின் அடிப்படையில், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக தான் நல்லா இருக்கும், இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த ஊர்ல இருந்தா நல்லா இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் முடிவு எடுக்கிறோம், இந்த படிப்பு நல்லா இருக்கும். திருப்பி சொல்றேன், நீங்க படிங்க, ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை படிங்க. இன்னைக்கு எது மேல இருக்கு, இன்னைக்கு எது பெருசா இருக்கு, ஃபியூச்சர்ல இதுதான் ரொம்ப சூப்பரா வரப்போகுது, அதன் அடிப்படையில் படிக்காதீங்க. இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கணும், இன்னைக்கு அமெரிக்கா பாருங்க, ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு எல்லாம் ஓடினாங்க, அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு போனாங்க. இன்னைக்கு அமெரிக்கா விட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, பல நாடுகளுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா வாழ தகுதி இல்லாத நாடாக மாறுகிறது. நான் யூகேல போய் படிக்க போனேன், அதாவது வேலைக்கு போன போது ஆண்டவர் அங்கிருந்து இங்கே ஊழியத்துக்கு வர சொன்னார் இந்தியாவுக்கு. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, யூகே விட்டு போகாத, நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, 10 வருஷம் கழிச்சு நீ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். நாங்கள் ஆண்டவர் மட்டும் நீ வந்துரு, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். வந்துட்டேன். நான் சொல்ல 2004 வந்துட்டேன். இப்போ அங்கே இருக்கிறவரே சொல்கிறாங்க, இங்கே வாழ முடியாது, இது அவ்வளோ நல்லா இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, நமக்கு இது செட் ஆகாது, என்னைக்கு இருந்தாலும் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலான்னு பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு கர்த்தர் சொல்லி நான் வந்ததுனால இன்னைக்கு கௌரவமாக சாட்சி சொல்கிறேன். இல்லைன்னா நான் என்ன சொல்வேன்னா, விரட்டி அடித்து நானும் ஓடி வந்திருப்பேன். ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தால் சரியாக போயிடும். கவனிச்சு கொள்ளுங்க, கண்களை வைத்து புத்தியை வைத்து எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க, டிசிஷன் எடுக்காதீங்க. அதுக்கு பின்னால் ஒரு டிராபேக் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். எப்பவுமே தேவனை வச்சு டிசைட் பண்ணணும். கர்த்தருடைய திட்டம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் இந்த வேதத்தை வச்சு சொல்றேன், கர்த்தர் கொடுக்கிறது பார்வைக்கு இன்பமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயம் அதுக்குள்ளே ஜீவன் இருக்கும். கர்த்தர் கொடுக்கறதுல நீங்க விரும்புறபடி அது இருக்குமான்னு தெரியாது, ஆனால் அதில் உங்களுக்கான ஃபியூச்சர் இருக்கும், அதுக்குள்ளதான் உங்க ஃபியூச்சர் இருக்கும். டிசிஷன் அப்படி எடுங்க. சிலர்லாம் பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுறான், பார்த்த உடனே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறான், பார்த்த உடனே செலக்ட் பண்ணிடுறான். இதுதான் தேவ சித்தம். எப்படி நான் சொல்கிறேன், நானும் ப்ளூ சட்டை அதுவும் ப்ளூ சட்டை, 2 ப்ளூ சட்டை போட்டால் தேவ சித்தம்ன்றான். இன்னைக்கு அதான் தேவ சித்தம். வேற ஒரு தேவ சித்தத்துக்கு வேற எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை, ஜோம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிலர்லாம் சொல்கிறாங்க, நான் போனேன் அந்த கோர்ஸ் நான் கேட்காமலேயே கொடுத்துட்டாங்க. கேட்காமலேயே ஆண்டவர் தான் கொடுக்கணும்னு இல்லை, பிசாசும் கொடுக்கும். பிசாசு கூட்டு போய் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட மலைக்கு மேலே நிறுத்தி என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு, இயேசுநாதர் கேட்டாரா அவனை, எனக்கு ஏதாவது தாப்பான்னு கேட்டாரா? பாருங்க, எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் எங்கேருந்து வரல, கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இன்னைக்கு உன்னுடைய வீழ்ச்சிக்கான முதல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உன்னுடைய டிசிஷன். எதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள், எதன் அடிப்படையில் உங்கள் செலக்ஷன் இருக்கு. உங்கள் அறிவை பேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சில நேரங்களில் சிலருடைய அறிவை பேஸ் பண்ணுவீங்க. அவங்கள கேட்டேன், இவங்களை கேட்டேன், எல்லாரும் ஆலோசனை சொன்னாங்க, யார் வேணாலும் சொல்லட்டும். அதிசயமான ஆலோசனை கர்த்தர் ஒருத்தர் மேலே உட்கார்ந்திருக்கிறார், வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் என்ன சொல்றாருன்னு பாரு. அவர் சொல்லுகிறபடி ஒரு முடிவு எடுங்க, அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் மிக நல்லதாக இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் பேர் முடிவோடு தான் உட்காந்துருப்பீங்க. இங்கே அவன் ஒரு முடிவோடு உட்காந்துருப்பான். இப்போ அவனுக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கும், இது தேவ சித்தம் தானா இல்லையா? ஏன்னா இப்போ தான் காலேஜ் சேர்ந்து ஒரு மாதம் ஆகிருக்கும், இல்லை காலேஜ் சேர்ந்து 1 மாதம் ஆகிருக்கும். இது தேவ சித்தமா இல்லையா? ஆசைப்பட்டு சேர்ந்துட்டோமே. ஒரு வாலிப பிள்ளை நீட் எழுதணும்னு சொல்லி அவன் எழுதுனான், நீட்டில் ஃபெயில் ஆகிட்டான். இப்போ நான் சொன்னேன், நீ என்ன செய்ய, கூட இன்னொரு சப்ஜெக்ட் படி, நெக்ஸ்ட் இயர் நான் நீட் எழுத போகிறேன்னா எழுது, நீ இந்த சப்ஜெக்டை ஒன்று எடுத்து படிச்சுக்கிட்டே எழுது, ஏன்னா 1 இயர் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. அப்போது அவளும் சரி நான் சொன்னேன்றதுக்காக கீழ்ப்படிஞ்சு அவள் ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டே நீட் எழுதுனா. போன வாட்டியை விட நீட்டில் இந்த வாட்டி மார்க் குறைவாயிருச்சு.
அப்போ சொன்னா அவ, நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன், நான் காட்ஸ் வில்னு ஒன்று இருக்கு. எல்லாரும் டாக்டர் ஆகணுங்கிறது காட்ஸ் வில் இல்லை. டாக்டர் ஆகணும், தேவ சித்தம் இருக்கு. சிலர் இன்ஜினியர் ஆகணும், சிலர் ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். பெரும்பான்மையாக ஊழியக்காரன் ஆகலாம். கர்த்தர் திட்டம் என்னன்னு இருக்குது, அதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பல நேரத்தில் நாம் ஒரு அடம் பிடிச்சி, இல்லை இதுதான் நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டேன். ஆசைப்படுங்க, வேணான்னு சொல்ல, அது தேவ சித்தமாக தான் பார்க்கணும். தேவ சித்தம் இல்லைன்னா அந்த ஆசையை விடுறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஆதாமுடைய முதல் வீழ்ச்சி, அவனுடைய செலெக்ஷன் ராங் செலெக்ஷன். ரெண்டும் பக்கத்தில் இருந்துச்சு, ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை விட ஜீவ விருட்சம் பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு. அவன் செலக்ட் பண்ணிட்டான். லோத்து செலக்ட் பண்ணாரு, யாக்கோபு செலக்ட் பண்ணாரு. எல்லாமே ஒரு இடத்துல அவர்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. கடைசியில் அவர்கள் அது வீழ்ச்சியாக மாறுகிறது. ரெண்டாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும், வெயிலின் 2:18. பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்ப நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். கவனிங்க, இந்த வசனத்தை லிட்ரலா சில காரணங்களுக்காக கர்த்தர் எனக்கு இன்னைக்கு பேச சொல்லியிருக்கிறார். ஒரு சில நேரங்களில் யூத் மீட்டிங்கில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசப்படுகிறது இல்லை. அதான் சொல்கிறேன், யூத் மீட்டிங்கில் நல்ல வார்த்தைகள், மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் இருக்குது. சில காரியங்கள் தேவைப்படுகிறது இந்த கடைசி காலத்தில். அதனால் ஆண்டவர் உணர்த்தினதுனால இதையும் சொல்கிறேன். அந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்ப நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு. இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் 2 காரியங்களை மிக முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த ஏற்ற துணையை பற்றி உங்களுக்கு ஒரு 2 விஷயத்தை மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஏற்ற துணைனா என்ன? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்ப்பர்னு இருக்குது. அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, The Lord said it's not good that man should be alone. I will make him and help to meet for him. ஒரு ஹெல்ப்பரை உண்டாக்குவேன் அப்படின்னு போட்டிருக்கிறது. நான் இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன், ஹெல்ப்பர்னா என்னன்னு ஸ்பிரிச்சுவலாக. பொதுவாக ஏற்ற துணை அப்படின்னா என்ன? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க, எப்படி சிருஷ்டித்தார்? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். காட் கிரியேஷனுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படை பேஸ் என்னன்னு கேட்டா, ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணை பெண் தான், ஒரு பெண்ணுக்கு ஏற்ற துணை ஆண் தான். இந்த கர்த்தருடைய இந்த பிளான், இந்த ஃபார்முலா ஒரு நாளும் மாறக்கூடாது. பேசிக்காக நான் பேசுகிறேன். எதுக்காக இதை உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் சபைகளுக்குள், உலகளாவிய சபைகளுக்குள், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கு, உலகளாவிய சபைகளுக்குள் கர்த்தர் அருவருக்கிற ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் என்கிற கலாச்சாரம் நுழைஞ்சிடுச்சு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ஆணை ஆண் நேசிக்கிறது என்ன தப்பு இருக்குது, பெண்ணை பெண் நேசிக்கிறதுல என்ன தப்பு? நேசம் வேறு, நேசம் வேறு. நேசத்தை தாண்டி இவங்க தான் என் வாழ்க்கை துணை, நான் இவங்களோட தான் லைஃப் லாங் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால் ஹோமோசெக்சுவாலிட்டியும் லெஸ்பியனை பற்றி நான் சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க வேதத்துக்கு அருவருப்பானது. இன்னைக்கு சபைகளிலே இது காணப்பட தொடங்கிருச்சு. சபை இதை எதிர்க்க வேண்டிய இடம், அல்லது சபை இதை ரிமூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸே இதை சரி என்று சொல்லுகிறார்கள். சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் இதுல என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. ஒன்று, இவங்களுக்கு வசனம் தெரியல, இல்லை எனக்கு வசனம் தெரியும் சொன்னா இவங்க தெரிஞ்சு உங்களை மோசம் போக்குறாங்க. இவர்கள் எல்லாம் சாத்தானுடைய தூதர்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதம் ஆரம்பத்திலிருந்து தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார், அதுதான் ஏற்ற துணை. உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் நிர்ணயிக்கிறது ஒரு ஆணுக்கு பெண்ணைத்தான், ஒரு பெண்ணுக்கு ஆண் தான் வாழ்க்கை துணை. ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் வர முடியாது, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் வர முடியாது. இது முழுக்க முழுக்க சாத்தானுடைய தந்திரம். நீங்கள் வாசியுங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. 23:17 வாசி.
இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்டா வாசிக்கிறீங்க? யார் அது வாசிக்கிறாங்க? எங்க இருக்காரு? கையை தூக்குங்க. ஏன் என்ன வேஷம்? பொறுமையா நிறுத்தி தெளிவா நிதானமா வாசிங்க. இஸ்ரவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியா இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் புணர்ச்சிக்காரனா இருக்கக்கூடாது. நோ ஹோமோசெக்சுவாலிட்டி. ஒருவேளை இதெல்லாம் சபையில பேசலாமான்னு கேட்காதீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். இதை பத்தி பேச வேண்டிய காலகட்டத்தில் சபை இருக்கிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி தேவையில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்கு வெளியரங்கமாய் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இன்னைக்கு சபையை மந்தையை தப்ப விடாத நாய்கள் வருகிற காலம். ஊழியக்காரனே பிரசங்கிக்கிற காலம். வெளிநாடுகள் எல்லாம் சபைகளுக்குள்ள வந்துடுச்சு. இப்போ இந்தியாவிலையும் நுழைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல இதை பத்தி தப்பு இல்லைன்னு பேசுற ஆட்கள் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிப பசங்களுக்கு சொல்றேன், ஒரு நாளும் கர்த்தர் இதை அருவருக்கிறார். எல்லா நாளும் அருவருக்கப்படுகிறது. ஒருத்தர் உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசிச்ச உடனே அவர் சொல்றாரு, ஒருத்தர் எங்கிட்டே சொன்னாரு, ஒருவேளை அது பழைய ஏற்பாட்டு பிரமாணமா இருக்குமோ, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கிருபையா இருக்கலாமோ? வாசிங்க. 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:10. அவர்கள் கர்த்தருடைய வேசிக்கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் மனுஷரை திருக்கிறவர். ஓடியா அவர் தான் வாசிக்கிறார்ல, நீ தான் லேட்டா எடுத்துள்ள. அப்புறம் என்ன? திருப்பி வாசிங்க தம்பி. வேசிக்கல்லரும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. அகைன்ஸ்ட் டு தி காட்ஸ் லா. சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் அருவருக்கப்படுகிறது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. யார் சரின்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் சரின்னு சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய சபை சொன்னாலும் சரி, வேதம் தப்பென்று சொல்லுகிறது. தப்பு தான், அது பாவம்தான். ஒரு பெரிய சபை, 80,000 பேர் இருக்கிற சபை. அந்த சபையினுடைய போதகர் இவ்விதமாய் சொன்னார், நான் இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணுகிறவர்களை நான் தடுக்கிறதில்லை, என்கரேஜ் பண்றேன். காரணம், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், நாம் ஏன் அவர்களை நேசிக்க கூடாது அப்படின்னார். திருப்பியும் சொல்றேன், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை அல்ல. பாவத்தை நேசிப்பதற்கும் பாவிகளை நேசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. பாவியை நேசிக்கிறார். எதுக்காக? பாவத்தை விட்டு வர வேண்டும் என்பதற்காக. ஒரு ஒரு மனுஷன் இருந்தான், 38 வருஷம் படுத்திருந்தான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, விடுதலை ஆக்கினாரு. அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இனி பாவம் செய்யாது. ஒரு அம்மா தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, காலில் விழுந்தாங்க, இயேசு மன்னிச்சாரு. அடுத்து என்ன சொன்னாரு? இனி பாவம் செய்யாத. இயேசு பாவியை நேசித்தார், பாவத்தை அல்ல. பாவத்தை விட சொன்னார். இன்னைக்கு அந்த பாவத்தோட உட்கார்ந்து இருக்கிற சபை இருக்குது. அந்த பாவத்தை என்கரேஜ் பண்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் உங்களுக்கு நரகத்துக்கு வழிகாட்டுகிறார்கள். ஒரு நாளும் ஒரு ஆணுக்கு ஆண் துணையாய் மாற முடியாது, ஒரு பெண்ணுக்கு பெண் துணையாய் மாற முடியாது. ஆணுக்கு பெண் தான் துணை, பெண்ணுக்கு ஆண் தான் துணை. இதுதான் ஃபார்முலா, இதான் நேச்சர், இதான் கர்த்தர் வகுத்தது. யார் இதற்கு விரோதமாய் சொன்னாலும் அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போகிறார்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால், நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பீர்களானால் உடனடியாக அந்த பாவத்தை விட்டு வெளியே வா. கர்த்தர் அருவருக்கிறார், கர்த்தருக்கு அது பிடிக்காது. சில நேரங்களிலே அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வாலிப பிராயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை வெளிநாட்டில் அது வெளிப்படையாக இருக்கும், நம்ம நாட்டில் அது கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும். அப்படிலாம் இருந்தால் தயவு செய்து விட்டு வெளியே வா. ஒருவேளை என்னால் விட முடியல, சில நேரத்தில் இதுக்கு அது என்னுடைய மாம்சத்தை தாண்டி போகுது, சிலருக்கு இருக்கு, நான் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன், விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் அதிலிருந்து என்னால் என்ன செய்ய முடியல, விடுபட முடியல. செஞ்ச பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது. ஐயோ நான் செஞ்சிட்டேனே, நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேனே அப்படின்னு. இனிமேட்டு செய்ய மாட்டேன்னு ஒரு சூழ்நிலையில் தீர்மானம் கூட எடுக்கிறீங்க. ஆனால் ஒரு நேரம் வரும்போது அந்த பாவம் அல்லது மாம்சம் உங்களை மேற்கொள்ளுகிறது. அது ஆண் புணர்ச்சியாக இருக்கலாம், பெண் புணர்ச்சியாக இருக்கலாம்,
அல்லது சுய புணர்ச்சியாக இருக்கலாம். அந்த வசனத்தை வாசி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் பண்றதாக நான் சொல்றேன். ஏன்னா சிலருக்கு மெடிக்கலி இன்னைக்கு யூடியூப்லலாம் சில காரியங்களை தப்பு இல்லைன்னு போதிக்கிறாங்க. தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா அப்படின்றாங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:9. சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். தம்பி நீ வாசிப்பா. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும், நல்ல கவனிங்க, என்ன இருக்குது? சுய புணர்ச்சிக்காரரும், வாசிங்க, ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும் சிலருக்கு, பெண் புணர்ச்சி தப்புன்னு தெரியும், விபச்சாரம் தப்புன்னு தெரியும், வேசிக்கல்லம் தப்புன்னு தெரியும், திருட்டு தப்புன்னு தெரியும். ஆனால் சுய புணர்ச்சி தப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சபைகளில் அது பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை. சபை அது இல்லை என்று நினைச்சிட்டு இருக்குது. தயவு செய்து வாலிப பிராயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் உணர்த்தினதால் தான் நான் சொல்றேன். இந்த பாயிண்ட் எனக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தி நான் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு உங்கள்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த கடைசி காலத்தில் இதையெல்லாம் தப்பு இல்லைன்னு மெடிக்கலி சொல்றாங்க. உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் தப்பு இல்லைன்னு சொன்னாலும் பைபிள் தப்புன்னு சொன்னா தப்பு தான். எல்லாரும் செய்கிறதுனால ஒரு தப்பு சரியாய் மாறிவிடாது. சோதோம்ல எல்லாரும் ஹோமோசெக்சுவாலிட்டியில இருந்தா, ஆனா அது தப்பு அப்படின்னு ஒரே ஒருத்தன் மட்டும்தான் இருந்தான். யாரு? லோத்து. இப்ப கர்த்தருடைய பார்வையில லோத்து தான் நீதிமான். எல்லாரும் செஞ்சதுனால அது என்னவாயிடாது? சரியாயிடாது. நோவா காலத்துல நோவா மட்டும்தான் என்னவா இருந்தான்? நீதிமான். உலகமே சீர்கேடா இருந்தது. எல்லாரும் செஞ்சதுனால உலகம் செஞ்சது சரியாயிடாது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எல்லாரும் செய்யறதுனால ஒரு தப்பு சரியாயிடாது. அவன் செய்யறான், இவன் செய்யறான், அவங்க பண்றான், டிவியில சொல்றான், யூடியூப்ல சொல்றான், ஒரு பெரிய செலிபிரிட்டி சொல்றாரு, யார் வேணாலும் சொல்லட்டும். வேதம் என்ன சொல்லுது அதான் முக்கியம். பைபிள் இந்த அருவருப்புகளை அருவருக்கிறது. இதை பாவம் என்று சொல்லுகிறது. அது உனக்கு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட பாவங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது சில நேரங்களிலே, நான் அதைத்தான் சொல்ல வரேன், சில நேரங்களிலே நீ விட வேண்டும் என்று நினைப்பாய். ஆவியானவர் உணர்த்துவார், நீ நானும் நரகத்துக்குரியவன் அல்ல, ஆவியானவர் நம்ம நடத்துறாருல, அப்ப கண்டிப்பா உன்னை என்னை விட்டு கொடுக்க மாட்டார். சோ ஆவியும் மாம்சமும் போராடும். நான் வாலிபருக்கு நான் சொல்லுகிறேன். அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ரோமர் 7ஆம் அதிகாரத்தையும் 8ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து படிங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த 2 அதிகாரத்தையும் படிங்க. இன்னைக்கு நாம என்ன நிலைமையில இருக்கிறோமோ அதை ஒரு நாள் பவுல் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறார். நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கிறோமோ பவுல் அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறார். மாம்சத்தோடும் ஆவியோடும் எனக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்றார். சில நேரத்தில் மாம்சம் மேற்கொள்ளுதுன்னு சொல்றாரு. அதை எப்படி மேற்கொண்டு ஆவியில வாழணுங்கிறத 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மாம்சம் மேற்கொள்றத சொல்வாரு, 8ஆம் அதிகாரத்தில் ஆவி மேற்கொள்றத சொல்வார். உனக்கு இங்க இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குமே சொல்றேன், அத்தனை பேரும் இங்க யாருமே துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள் இருக்க மாட்டீர்கள். ஏன்னா நீங்க அப்படி செஞ்சுட்டீங்க வந்து உட்காரவும் மாட்டீங்க. உங்களுக்கு பாவம் இருக்கும், அது வேணாம் விட்டுலாம், எப்படியாவது விடுதலை ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். ஆனா விட முடியாதபடி உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சொல்லிக்கிட்டே இருப்ப, செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது, ஏன் நீ வசனத்தை கூட வாசிப்ப. ஆனா திடீர்னு அந்த பாவம் உன்னை, அந்த மாம்சம் உன்னை மேற்கொள்ள தொடங்கும், அந்த சிந்தனை மேற்கொள்ள தொடங்கும். ஆட்டோமேட்டிக்கா நீ அந்த பாவத்தில் விழுந்துருவ. விழுந்த பிறகு திருப்பி அதை செஞ்ச உடனே உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் பாவத்தை செஞ்சுட்டேன், விழுந்துட்டேன், அவ்வளவுதான், இனி ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டாரு. நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ செஞ்ச உடனே உனக்கு இன்னும் பாவம்னு தோணுது இல்ல, அந்த தோணுகிறது இல்ல, அது உனக்கு தேவன் கொடுக்கறதுனால தான் தோணுது. ஆண்டவர் இன்னும் உன்னை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அது உனக்கு தோணுது, இல்லாவிட்டால் தோணாது. ஏன்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான், வேற யாரும் உணர்த்தவே முடியாது. நீ எப்போ உனக்கு அது பாவமா தோணாம செஞ்சா என்ன, எல்லாரும் தான் செய்றாங்க, நானும் செய்வேன் அப்படின்னு நீ நினைக்கிற பாரு, அப்பதான் நீ தேவனை விட்டு தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். இப்போ உன் பலகீனத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது எப்பவுமே ஒண்ணுதான். என் வாலிப பிராயத்தில் 18 வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் கல்லூரியோட முதல் வருஷம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்.
நான் எப்பவும் சொல்லுவேன், உங்க மத்தியில பேசுறதுனால வந்து நிக்கிறதுனால நான் மிகப்பெரிய பரிசுத்தவான் நீதிமான் சொல்லிக்கவே மாட்டேன். நான் எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை, என்ன மாதிரி ஒரு பாவிய கர்த்தரால மாத்தி கொண்டு வந்து ஊழியக்காரனா நிறுத்த முடியும்னா உங்க அத்தனை பேரையும் ஊழியக்காரனை மாத்த கர்த்தரால் முடியும். ஏன்னா நான் யாரு எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு நண்பர் இவ்விதமாய் சொன்னார், எவ்ரி saint has a pastful sin அப்படிம்பார். எல்லா புனிதர்களுக்கும் ஒரு பாவமான வாழ்க்கை இருக்கும் பேக்ரவுண்ட்ல, என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருக்கும். அதுல இருந்து அவங்க புனிதமா மாறி இருப்பாங்க. அதே மாதிரி தான் நான் என் வாலிப பிராயத்தில் 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். முதல் 3 வருஷம் பயங்கர போராட்டம். ஏன்னா அந்த 18 வயசு வரைக்கும் நம்ம பண்ண பாவம்லாம் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது, வந்து அடிக்குது திருப்பி. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்யல, நம்ம ரேஞ்சுக்கு என்ன முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு செஞ்சுட்டோம். பார்த்தா எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி அடிக்குது. என்னை அந்த 3 வருஷம் என்னை கடிஞ்சு கொள்ளாம உணர்த்தி, ஒரு தகப்பன் தன் தோளில் சுமப்பது போல சுமந்து, உன்னால முடியும் முடியும் முடியும்னு சொல்லி என்னை தோல்ல போட்டு காப்பாத்தி கொண்டு இங்க நிறுத்தி இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் தான். எத்தனையோ முறை வீழ்ச்சி, எத்தனையோ தடவை விழுந்திருக்கிறேன். ஆனா திருப்பி தூக்கி எடுப்பார், உணர்த்துவார். பல நேரங்களில் கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், பல நேரங்களில் என் சட்ட பனியனால கிழிச்சிருக்கேன். நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில பாவங்கள் வந்துடும், கண்கள் இச்சை வந்துடும். அந்த ஆண்டவரை கேட்பேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது? நான் தான் நல்லா சர்ச்சுக்கு போறேனே, இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனே. அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த பனியனெல்லாம் கிழிச்சு கதறி அழுது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சம்பந்தம் வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஆற்றி தேற்றி, அவரை மாதிரி மருந்து போடுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த பாவத்திலிருந்து அப்படி விடுதலை ஆக்கி ஒரு மருந்து போட்டு, நான் இருக்கிறேன் வா பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி 3 வருஷம் கர்த்தர் கொண்டாந்து அப்படியே தூக்கி நிறுத்தி, அந்த கல்லூரியின் வாழ்க்கையிலேருந்து வெளியே வரும்போது எந்தெந்த பாவம்லாம் என்னால் விட முடியாதுன்னு நினைச்சனோ அந்த பாவத்தின் சிந்தனையை கூட எனக்குள்ள இல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த வேரோட தூக்குவதற்கு வல்லமை உள்ளவராகிறார். நான் அந்த தைரியத்தில், அந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கையில சொல்றேன், என்னை மீட்ட தேவன் உன்னையும் மீட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், உன்னையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், உன்னையும் தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ தயவு செய்து அவ்வளவுதான் முடிஞ்சிட்டோம். எனக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், நான் விழ மாட்டேன்னு கர்த்தர் நினைக்கல. ஏன்னா நான் மண்ணு என்ற நினைவு கூறுகிறார். ஆனா விழுந்தே கிடக்கிறனா இல்ல திருப்பி எழுந்திரிக்க ஆசைப்படுறனான்னு தான் அவர் பார்க்கிறார். நீ விழுந்துட்டினா பரவாயில்ல, எழுந்திரி. 7-70 தடவை மன்னிக்கிற தேவன் உனக்கு இருக்கிறார். உன்னை உருவாக்கின கர்த்தர் அவர் கையில் இருக்கிற களிமண்ணி நீ கெட்டு போகணும்னு விரும்பவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை மாத்தி கொண்டு வந்து உட்கார வைக்க வல்லமை உள்ளவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பல நேரங்களில் அந்த காரியத்தை நீங்கள் தயவு செய்து விழுந்து கிடக்கிறத விட்டுருங்க. சிலர்லாம் சொல்றாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டார், நான் பாவம் செஞ்சுட்டேன். இல்ல, உனக்கு அந்த எண்ணம் வருது இல்ல, ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு தான் அந்த டேவா கூட உனக்கு இருக்கும். இன்னைக்கு நீ வா, இங்கே உனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இங்க இருக்கு. இவங்க இங்க ஜெபம் பண்ணுவாங்க, நீயும் ஜெபம் பண்ணு. பூமியில ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது ஆகும். அல்லேலூயா. இந்த கூட்டத்தை விட்டு நீ போகும்போது வந்த வண்ணமாய் திரும்ப போகிறது இல்லை. உன் பலகீனங்களை உன்னை விட்டு எடுக்கிற தேவன் இன்னைக்கு உன் மத்தியில கிரியை செய்வார். உன் மாம்சத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போதும். உதவி செய்கிற ஆண்டவர் இங்கே காத்திருக்கிறார். எத்தனையோ வாலிபர்களை தூக்கி எடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே நம்ம காலத்தில் அவரை மாதிரி கலக்கின ஒரு ஆளே கிடையாது. பில்லி கிரகம் ஐயா உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரை மாதிரி எவாஞ்சலிஸ்டா கலக்கினவங்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட பில்லி கிரகம் ஐயா ஒரு நாள் ரொம்ப காலேஜ் பருவத்தில் அவர் என்ன பண்ணாராம், ரொம்ப கோவப்பட்டு ஒரு பப்பில் போய் உட்காந்து சிகரெட்டை கையில் எடுத்துட்டாராம். சிகரெட் இப்படி கையில் எடுத்துட்டாராம். எடுத்து பற்ற வைக்க போறாராம். ஒரு பந்து ஃபுட்பால் எங்கிருந்து வந்துச்சுனே தெரியாதாம். ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக திறந்துருக்குது. அந்த ஜன்னல் வழியாக ஒரு ஃபுட்பால் வந்து அப்படியே அந்த இவருடைய முகத்துக்கும் கைக்கும் நேரம் வந்து அடிக்குதான். டம்முன்னு அடிச்சு அந்த சிகரெட்டை அடிச்சு கொண்டு போய் வெளியே போட்டுச்சான். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னாராம், உன்னை பாவம் செய்ய நான் விட மாட்டேன், நீ என்னுடைய பாத்திரம்னு சொன்னாராம். அதே ஃபுட்பால் கிரவுண்டில் 3 மணி நேரம் மனுஷன் அழுது கிடந்தாராம். கீழே விழுந்து அழுது கிடந்தாராம். 3 மணி நேரம். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன்,
இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு அந்த 3 மணி நேரம் கழித்து எழுந்திருக்கும் போது 21ஆம் நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான தீர்க்கதரிசியாக அந்த மனுஷன் எழும்பினார், சுவிசேஷகராக எழும்பினார். அவரை கொண்டு லட்ச 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 ஆத்துமாக்களை கர்த்தர் மீட்டெடுக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். அந்த தேவன் தான் உன்னுடைய தேவன், அந்த தேவன் தான் உன்னை அழைத்த தேவன், அதே தேவன் தான் உன்னை ஆசீர்வதிக்க போகிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ விழுந்து போகிற இடத்திலேயே கர்த்தர் உன்னை உயர்த்துவார், அங்கே உன்னை தூக்குவார். அதுக்கு தேவை உங்ககிட்ட மட்டும் ஒரு தீர்மானம், இது பாவம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு ஒப்பு கொடுத்தல். ஒரு ஊழியக்காரன் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன செய்வார்னா, என்னை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போவார். கூட்டும் போது ஒரு பிசாஸ் விரட்டுவார். பிசாஸ் விரட்டும் போது அவங்களுக்கே பிசாஸ் பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்கள போன உடனே ஒரு ஜெபம் பண்ண சொல்லுவார். இவர் சொல்லுவார், இந்த ஜெபத்தை சொல்லு அப்படிம்பார். அப்போது ஒரு பாவரிக்கை ஜெபம் செய்ய சொல்லுவார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அதுவே பிசாஸ் பிடிச்சிருக்குது அண்ணே, அது பிசாஸ் பிடிச்சிக்கிட்ட போய் நம்ம போய் பாவரிக்கை ஜெபம் பண்ண சொல்கிறோமே, அது சரியானே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அவங்க பாவரிக்கை பண்ணுறது தெரியுமா தெரியாது, ஆனால் அவங்க பாவரிக்கை பண்ணுறத, அந்த சரீரம் பண்ணுறத கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு அந்த பாவரிக்கை அவங்க வாயிலேருந்து வந்துட்டாலே நமக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைச்சா மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும், இவங்க பாவரிக்கை பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவரை, இவங்களை விடுதலை ஆக்குங்கன்னு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் வாயிலிருந்து ஒரு பாவரிக்கை, ஒரு ஜெபம், ஒரு வேண்டுதல் புறப்படுமானால் பரலோகத்தை தேவன் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அப்படி ஒரு பதிலை தேவன் கொடுப்பதற்கு என்னவாக இருக்கிறார்? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் விடுதலையாக்க போறாருன்னு? இன்னைக்கு போகும்பொழுது அது என்ன காரியமோ, எல்லாருக்கும் இருக்கும்னு நான் சொல்லலை, அது என்ன காரியமோ, அது வெளியே தெரிஞ்ச பாவமோ தெரியாத பாவமோ, அதை கர்த்தர் விடுதலையாக்கி உன்னை கர்த்தர் மீண்டுமாக என்ன ஸ்தானத்துக்கு அழைச்சாரோ அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியா வாசிங்க 2ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க, இது அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம். வீழ்ச்சிக்கு நாம் மிக முக்கியமாக நினைக்கக்கூடியது அடுத்த காரியம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதில் பர்டிகுலராக ஒரு வேர்டு இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான், அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, ஆதாமுக்கு நிறைய விலா எலும்பு இருந்துச்சு. எத்தனை இருந்துச்சுன்னு தெரியாது, மெடிக்கலி கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்துச்சு. ஏன்னா அங்கே வசனம் என்ன சொல்லுது? விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை விலா எலும்பு இருந்தாலும் எல்லாமே ஆதாமுடைய ஃபியூச்சர் கிடையாது, ஆதாமுடையதான ஏவாள் கிடையாது, ஆதாமுக்கான பார்ட்னர் கிடையாது, ஆதாமுக்கான ஹெல்ப்பர் கிடையாது. அதில் ஒன்றை கர்த்தர் சூஸ் பண்ணுறாரு. அந்த ஒன்று தான் கர்த்தர் சூஸ் பண்ணதான ஹெல்ப்பர். உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு சபைகளில் கடைசி காலத்தில் இந்த சூஸ் பண்ணுறதுல நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா, எல்லாருமே ஸ்பிரிச்சுவல். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு பையனுக்கு பொண்ணை பார்க்குறாங்க, இல்லை பொண்ணுக்கு பையனை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்குற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கா, பையன் சர்ச்சுக்கு போகிறானா, பொண்ணு சர்ச்சுக்கு போதா, ஞானஸ்தானம் எடுத்துருக்கானா, அபிஷேகம் பெற்றிருக்காங்களா, எல்லாம் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டாங்கன்னா காட்ஸ் வில். இது எப்படி தேவ சித்தம்னு சொல்கிறீங்க? பையன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ஆவிக்குரிய சபைக்கு போகிறாரு, அபிஷேகம் பெற்றிருக்காரு, ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு, அப்புறம் இதை விட வேற என்ன காட்ஸ் வில்? இல்லை, இது காட்ஸ் வில்னு பைபிள் சொல்லலை. காட்ஸ் வில்னா என்னன்னா, எல்லா எலும்பு இருக்குது, நிறைய எலும்பு இருக்குது, அதில் ஒன்று தான் ஏவாளாக மாறும், அது ஒன்று தான் காட்ஸ் வில்லாக மாறும். நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி தான் உங்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்குது. எல்லாமே ஸ்பிரிச்சுவல், எல்லாமே ஸ்பிரிச்சுவல், ஆனால் எல்லாமே தேவசித்தம் இல்லை. எல்லாமே என்ன கிடையாது? தேவசித்தம் கிடையாது. அதில் ஒன்று தான் உனக்கு தேவசித்தமாக இருக்கும். இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடத்துல இருக்கு, வாலிபர்கள் எப்படிப்பட்ட இருக்கிறான்னா, பாசிட்டிவாக இருக்கிற எல்லாமே, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற எல்லாமே கர்த்தர் எனக்கு வச்சது தான், எனக்கு ஃபியூச்சர் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க.
தயவு செய்து அந்த டிசிஷன் எடுக்காதீங்க. உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு அது மிக முக்கியமான காரணமாக இருக்கும். நீ சூஸ் பண்ணுறது காட்ஸ் வில்லாக இருக்கிறதா சூஸ் பண்ணணும். எல்லாமே ஸ்பிரிச்சுவல்னா அத்தனையும் காட்ஸ் வில் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எது அந்த ஸ்பிரிச்சுவல்ல காட்ஸ் வில் அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஆபேல் பலி செலுத்தும் போது எப்படி பலி செலுத்தினார்னு 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் வாசிச்சு பாருங்க. 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 4வது வசனம் பாருங்க. 4:4 வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க, மந்தையின் தலையீற்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல, மந்தையின் தலையீற்றில் அதுலயும் பெஸ்ட். தலையீற்று எல்லாமே பலி செலுத்துறதுக்கு உகந்தது தான், எல்லா தலையீற்றும் பலி செலுத்துறதுக்கு உகந்தது தான். ஆனால் எல்லாத்தையும் அவன் செய்யல, அதுல கொழுமையானவைகளை கொண்டு வந்தான். அதோட அர்த்தம் என்னன்னா, எல்லாமும் ஸ்பிரிச்சுவல் தான், ஆனா அதுல எது பெஸ்டோ அதுதான் கர்த்தருக்கு. அதே மாதிரி தான் உங்ககிட்ட கர்த்தர் கொடுக்க போறது, உன்னை சூஸ் பண்ண சொல்றது, உனக்கு எடுக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான். ஆனா அதுல தி பெஸ்ட்டை எடுத்து தான் கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறார். நீ என்ன நினைச்சுக்கிறனா எல்லா ஸ்பிரிச்சுவலும் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தானே, இதுல என்ன இருக்குது, அது நீ எது வேணா இருக்கட்டும், நீ உன் பேரை செலக்ட் பண்றதா இருக்கட்டும், உன் ஊழியத்தை செலக்ட் பண்றதா கூட இருக்கட்டும், எல்லா ஊழியமும் உன் ஊழியம் அல்ல. உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பை கர்த்தர் வச்சிருப்பார். அந்த அழைப்பை கர்த்தர்கிட்ட வாங்கணும். எல்லா விழா எலும்பும் விழா எலும்பு அல்ல, அதில் ஒன்றை எடுத்து கர்த்தர் ஏவாளாக மாற்றினார். அப்போ உன் லைஃப்ல அந்த ஒன்றுக்கு நீ காத்திருக்கணும், அந்த ஒன்றுக்கு நீ வெயிட் பண்ணணும். அதை கர்த்தரே கொண்டு வந்து கொடுப்பார். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கடைசி காலத்தில் எது பிரச்சனையா இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்குறோம், செலக்ட் பண்ணிடுறோம், ஆனால் அது காட்ஸ் வில்லா. உடனே பையன் என்ன சொல்றான் தெரியுமா, ஏன் காட்ஸ் வில் தான், அவங்க அந்த சர்ச்சுக்கு போறாங்க, என்ன இப்போ பிரச்சனை, அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, அபிஷேகம் பெற்றிருக்காங்க, இல்லை அதனால அது காட்ஸ் வில் அல்ல. அது உன்னுடைய விழா எலும்பான்னு பார்க்கணும், அது கர்த்தர் உனக்கு சூஸ் பண்ணதான் பார்க்கணும், அது கர்த்தர் உனக்கு கொடுத்ததான் பார்க்கணும். எல்லாரும் பைபிள் தூக்குற எல்லாருக்கும் பேராயிட முடியாது. இன்னைக்கு அதுதான் இங்க பிரச்சனை. நிறைய பேர் மாட்டிட்டு முழிக்கிறான், நிறைய பேர் கதறான். நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா 2 பேரும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்க, ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லை. அப்பா அம்மா 2 பேரும் ஆவிக்குரியவங்க தான். நான் சொல்றது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்றேன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்களை பத்தி நான் பேசல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்க கல்யாணம் பண்றாங்க, ஆனா அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, அந்த குடும்பத்துல போராட்டம் இருக்குது, அந்த குடும்பத்துல பிரிவினை இருக்குது. எதனால இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே அவன் எப்படி ஆரம்பிக்கணும்னா காட்ஸ் வில்லோட ஆரம்பிக்கணும். எது என்னுடைய விழா எலும்பு, எது காட்ஸ் வில், அதில் ஆரம்பிக்கணும். ஊழியத்தையும் சொல்றேன், கர்த்தர் உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பு வச்சிருக்கிறார். அதனால தான் நீ பூமிக்கே வந்த, அதனால தான் நீ இங்கேயும் வந்திருக்கிற. இங்க நீங்க வந்ததுக்கு காரணமே காட் உனக்குள்ள ஒரு யூனிக் அழைப்பு வச்சதுனால மட்டும்தான் நீங்க இது உள்ள வந்திருக்கிறீங்க. ஆனா அந்த அழைப்பு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சாமுவேல் நியாயம் விசாரிக்கிறவர், தாவீது ராஜா, எலியா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, ஆளாளுக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்பை என்னன்னு கர்த்தர்ட்ட நீ கேட்கணும். எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு தம்பி எங்கிட்ட இருந்தார், அவரு முதல் ஒரு தடவை வந்தார், அண்ணே ஆண்டவர் என்ன ஆப்பிரிக்காவுக்கும் சைனாவுக்கும் போக சொல்றாருன்னு சொன்னார். நான் கேட்டேன், ஆப்பிரிக்கா சைனாவுக்கு போக சொல்றாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம். இப்போ என்ன அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கிறியான்னு கேட்டேன். ஆமா அண்ணே அப்படின்னா. சரி நீ படிச்சுட்டு அப்புறமா சொல்லுன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 3 மாதம் இருக்கும், அண்ணே கர்த்தர் கன்ஃபார்மாக பேசிட்டாருண்ணே. அப்படியா, என்ன பேசினாரு? எனக்கு போதக அழைப்பு டீச்சர் தானே நான் அப்படின்னா. திமோத்தி படிக்கிறியான்னு கேட்டேன். நிஜமா அப்படி தான் கேட்டேன். எப்படி நேனாரு? அதையும் முடிச்சிருன்னு சொன்னேன். ஒரு நாள் நான் அவரும் காரில் போயிட்டே இருந்தோம். போகும்போது, அண்ணே நேற்று எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுனேன்னு சொன்னார். சரி என்ன சொப்பனம் வந்துச்சுன்னு கேட்டேன். நம்ம 2 பேரும் ஸ்டேஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் போகிறோன்னே, ஒரு காஷ்மீருக்கு ஒரு ட்ரெயின் போகுது. நான் அந்த ட்ரெயினில் ஏறிட்டேனே, நீங்கள் ஏறல. அப்போ நான் கேட்டேன், அண்ணா ஏறுங்க அண்ணே. அதான்ப்பா உன் ட்ரெயின், நீ போப்பான்னு சொல்லிட்டீங்க.
இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னாரு. நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தேன். திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு கேட்டார், என்னென்ன பதிலே சொல்ல மாட்டேங்க, என்னென்ன அர்த்தம்னாரு. தீனி ஜாஸ்திப்பா, நைட்டில் கம்மியாக சாப்பிட்டு படு சரியாக போயிடும்னு சொன்னேன். உடனே என்னென்ன இப்படி சொல்கிறீங்கன்னு, ஒரு 6 மாதம் போகட்டும், காஷ்மீரா கன்னியாகுமரியான்னு பார்க்கலான்னு சொன்னேன். இப்போ அவர் இன்னொரு இடத்துல நல்ல ஊழியம் பண்ணிட்டு மிஷினரியாக இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன், சில நேரத்தில் நமக்கு பார்க்குறதெல்லாம் நமக்கு என்ன தரும், அப்படி ஒரு எமோஷன், அப்படியே எமோஷ்னலாக பாஸ்டர் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக பேசி வா அப்படின்னு உடனே உத்தரப்பிரதேஷ் கிளம்பிடுவான். நம்ம அது இம்மிடியட்டாக அகஸ்டின் ஜெபக்குமார் பேசினோன்னே பீகார் கிளம்பிடுறான், உடனே கிளம்பிடுறான். அண்ணன் கூப்பிட்றாங்க, பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா, கிளம்பிடுறான். போகிறான், 6 மாதத்தில் வந்துடுறான். ஏண்டா வந்துட்ட, கர்த்தர் பேசினார்னே திரும்பி வர சொல்லி. ஏன் திரும்பி வரான் தெரிய மாட்டேன். இதுதான் எமோஷ்னல். விழா எலும்புகளில் ஒன்றை எடுக்கணும். எல்லா விழா எலும்பும் பார்க்கறதுக்கு, எல்லா ஊழியமும் கேட்கும் போது சிலருடைய ஸ்பீச் உண்மையிலே நல்லா இருக்கும், எமோஷனலாக ஒப்பு கொடுக்க சொல்லும். ஆனால் நீ உட்காந்து ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது 1994 இதே மாதிரி ஒரு வாலிபர் கூட்டத்தில் திருச்சியில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்தது 2004. 10 வருஷம் தேவ சமூகத்தில் கர்த்தர் காத்திருக்க சொன்னார். 94லே ஒப்பு கொடுத்துட்டேன், பேரெல்லாம் எழுதிட்டேன். அந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஊழியத்துக்கு வராங்கன்னு சொன்னதில் எழுதி கொடுத்துட்டேன். 2004 வரைக்கும் கர்த்தர் ஜெபம் பண்ண சொன்னார். உட்கார், உனக்கு தெரியும், உன்னை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும், உட்காரன். 10 வருஷம் கர்த்தர் உருவாக்கினார், கன்ஃபார்ம் பண்ணார். என்ன ஊழியம், செகண்ட் கமிங் பற்றி பேசணும், வருகை சபையை ஆயத்தப்படுத்தணும், எல்லாத்தையும் சொன்ன பிறகு வேலையை எழுதி கொடுத்துட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். 22 வருஷமாக கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் சொல்றேன், அந்த ஏற்ற காரியத்தை யூ மஸ்ட் சூஸ். அது வரைக்கும் வெயிட். அவசரம். சில நேரத்தில் சபையில் ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, பாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆன உடனே கை கால்லாம் பரபரக்கும். இப்போ இந்த செகண்ட் கமிங் பற்றிலாம் கேட்குறாங்கல்ல, கேட்ட உடனே கொஞ்சம் பேருக்கு என்னது இயேசு வரப்போறாரா, இவ்வளோ சீக்கிரமாவா, டைம் கம்மியாக இருக்குதே, நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்பா. இருடா பண்ணலாம், இயேசு வந்துட்டு அப்புறம் என் ஊழியத்துக்கு என்னென்ன வேல்யூ, ஏதாவது பண்ணணும், ஏதாவது இருடா. அவனை கட்டுப்படுத்துறதா இப்போ ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் பாருங்க, அடிக்கிறவங்க கூட சும்மா இருப்பான், அடிக்காதவன் திமிரிக்கிட்டே இருப்பான் பார்த்துறீங்களா. அவனை 4 பேர் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, போவாதரா போவாதரான்னு. அந்த மாதிரி இவனை பிடிக்க வேண்டியிருக்கு. இருடா போகலாம், அண்ணே ஆத்துமா அழியுதுனேம்பா. இருடா, ஆத்துமா அழியிறது நம்மளை விட அவருக்கு அழுக ரொம்ப ஜாஸ்தி. அவர் ஆள் வச்சிருக்கிறாரு, போவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை கட்டுப்படுத்தி ஒரு 4-5 வருஷம் இவனை ரெடி பண்ணி தான் அனுப்பணும். சில நேரத்தில் கை பரபரன்னும் துருத்துருன்னும் ஏதாவது செய்யணும்னு சொல்லணும். உடனே பாஸ்டர் மேலே கோவம் வரும், பாஸ்டர் என்னை பயன்படுத்த மாட்டாரு, எனக்குள்ள எவ்வளோ தாளந்து இருக்குது தெரியுமா அப்படிம்பா. டே தாளந்துலாம் இருக்குடா, எப்போ பயன்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, சாமுவேலை அனுப்பி ஆடு மேய்க்கும் போதே தாவீதை என்ன வாக்கிட்டாரு, ராஜா வாக்கிட்டாரு. ஆனால் தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தார். அது வரைக்கும் தாவீதுக்கு பிராக்டிஸ். ஏன் தெரியுமா, அன்னைக்கே ராஜாவாக்கினா என்ன ஆகும் தெரியுமா, அன்னைக்கே ராஜாவாக்கிட்டானா சவுலை விட மோசமான ராஜாவா தாவீது மாறிடுவார். அந்த மெச்சூரிட்டி வரணும், ராஜ்யபாரம் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி வரணும், அதை நடத்தக்கூடிய மெச்சூரிட்டி வரணும். அபிஷேகம் இருக்கு, அழைப்பு இருக்கு, குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்க சொல்லுவார். அப்போ ஆண்டவர் பயன்படுத்துவார். சபைக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் துடிதுடிப்பு இருக்கும், உடனே ஏதாவது பண்ணோம். பாஸ்டர் போய் கேட்பாங்க, பாஸ்டர் அதை பண்ணட்டுமா இதை பண்ணட்டுமா. பாஸ்டர் சொல்லுவாங்க, அந்த பாய் எடுத்து போடு. என்னது பாய் போடுறதா, எனக்குள்ள 4 தீர்க்கதரிசி தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு. எங்கள் பாஸ்டர்லாம் இப்போ இவரெல்லாம் அன்பாக நடத்துகிறாரு எல்லாரையும். எங்கள் பாஸ்டர்லாம் சுத்தம், அவர் இவங்களாவது வாப்பான்லாம் கூப்பிட்றாரு, எங்கள் பாஸ்டர்லாம் வாடாதான் நீ கூப்பிடாரு, அவனை கூப்பிடு அப்படிம்பார். போகாட்டி அடுத்த வார்த்தை அந்த திருடனை கூப்பிடு அப்படிம்பார். செகண்ட் வேர்டு இதோ அவர் உட்காந்துருக்கார் பின்னாடி ஒருத்தர், நான் அவர் சேர்ந்து ஊழியம் பண்ணுறோம். அவர் செகண்ட் செஷன் பேசுவார், நான் அவர்கிட்ட தான் இருந்தோம், ஒன்றா தான் ஒரே வந்தோம். அவர் பேசும்போதே டே, அவர் கூப்பிடும்போதே இப்படி எடே இங்கே வாடே அப்படிம்பார். கூப்பிடும் போதே அப்படி தான் கூப்பிடுவார். ஏதாவது மீறி பேசினோம்னா டக்குன்னு நரகத்துக்கு போயிடுவேன்பார். அந்த வார்த்தையை வாங்கிடக்கூடாதுன்றதுனாலேயே அவர்கிட்ட எதுவும் பேசுகிறதே இல்லை. நல்லா நான் ஆமாம் நிஜமாக தான், அவர் நீர் வலதுபுறம் வந்தால் நான் இடதுபுறம் போகிறேன்ட்டு அவரை பார்த்தாலே ஒதுங்கிடுவேன், பிரைஸ்லான்ட்டு போயிடுவேன். ஏன்னா திருப்பி எங்கடே அப்படின்னாருனா கதை முடிச்சு, ஏதாவது சொல்லிடுவாரோன்னு பயம்.
அப்படி எங்கள் ஊழியக்காரங்கிட்ட கிட்டத்தட்ட 12 வருஷம் இருந்தோம். 1992லேருந்து 2004 வரைக்கும் 12 வருஷம். நீங்களா சேரில் உட்காந்துருக்கீங்க, நாங்களாம் கீழே தான் உட்காந்துருப்போம், உட்காந்து டைரி எழுதுவோம். அந்த 12 வருஷம் கர்த்தர் கொடுத்த பிராக்டிஸ் தான் இந்த 23 வருஷம் இங்கே நிற்பதற்கு போதுமானதாக இருக்கு. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? உடனே பரபரன்னு உடனே செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அந்த மாதிரி பண்ணணும். ஜஸ்ட் வெயிட். நீ அப்படி ரொம்ப வேகமாக எடுக்கிற டிசிஷன் ரொம்ப வேகமாக தவறு செய்ய வைக்கும். உனக்கு பொறுமை இருக்காது. சில நேரத்தில் என்ன தோணுன்னா, எனக்கு ஆண்டவர் சில வரங்கள் கொடுக்குறாரு, உனக்கு 2 பாட்டு கொடுப்பாரு, அல்லது ஒரு வரம் கிரியை செய்யும், யாருக்கோ ஜெபம் பண்ணியிருப்பேன், ஹீல் ஆகிடும், யாரோ நீ சொன்னதை நடந்திருக்கும், ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதெல்லாம் ரைட் டைம், அதெல்லாம் ரைட் டைம். நீ வெயிட் பண்ணணும். உடனே உனக்கு என்ன தோணும் தெரியுமா? கர்த்தர் ஒரு பாட்டு கொடுத்தாரு, உடனே யூடியூப்ல ஏற்று, உடனே ஃபேஸ்புக்கில் ஏற்று. கவனிச்சுக்கோங்க, உன் பாட்டை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் அந்த பாட்டால் தொடப்பட்டாங்கன்றது தான் முக்கியம். அந்த பாட்டால் கர்த்தர் எவ்வளோ பேசினார்ன்றது தான் முக்கியம். உனக்கு என்ன தோணுது? லைக்ஸ் பார்க்குறாங்க. இன்னைக்கெல்லாம் அதுதான், லைக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், வியூஸ் இம்பார்ட்டன்ட். பேசும்போதே என்ன சொல்கிறாங்க? இத்தனை லட்சம் வியூஸ். இத்தனை சினிமாக்காரனை போய் பாருங்க, மில்லியன்ஸில் வியூஸ் போகுது. ஒருத்தன் கேம்ஸ் நடத்துகிறான், அவன் தான் இருக்கிறதுலே அதிகமாக 107 மில்லியன் ஆமாம் பார்க்குறாங்க, அவ்வளோ பார்க்குறாங்க. அதெல்லாம் வியூஸ் பேஸ் பண்ணியா பரலோகம் இருக்குது, வியூஸ் பேஸ் பண்ணியா ஊழியம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் ஊழியம், உன் அழைப்பு உனக்குரியது, யூனிக். அதை கர்த்தர் உனக்காக மட்டும் வச்சது. அதை கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். ஜஸ்ட் வெயிட். அந்த பர்டிகுலர் விழா பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் வாலிப பிராயத்தில் இருக்கிறீங்க, காலேஜ் முடித்தோடனே போவீங்க, ஒரு சிலர் பெரியவங்களும் இருக்கிறீங்க. பார்ட்னர் செலக்ட் பண்ணும்போது சொல்கிறேன், கர்த்தர் உனக்குன்னு ஒன்று வச்சுருப்பார், உனக்குன்னு ஒன்று வச்சுருப்பார். நீயா போய் அவசரப்படாத. நீயா போய் நல்லா பாடுறாரு, ஒரு அம்மா சொல்லுச்சு, அந்த மேலே பாடுறாரே ஒரு பிரதர், ஆமாம் அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. மேலே பாடுற பிரதர், அவரைத்தான் கர்த்தர் எனக்கு காட்டுறாரு. நீங்கள் அந்த பிரதரை கேட்டிங்களான்னு போய் கேட்டாங்க. பிரதர், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை தான் எனக்கு காட்டுறாரு. அவர் சொன்னார், நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு. யாரை? என் ஒய்ஃபை. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையெல்லாம் இருக்கு. இப்போ எப்படி கர்த்தர் காட்டியிருப்பார்? புரியுதா? சில நேரத்தில் நமக்கு பார்க்குற விழாலாம் நல்ல விழாவாக தெரியும். அப்படியே இதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே, அதுவாக இருந்தால் நல்லா இருக்குமே. சிலர்லாம் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே ஆச்சு, அதைத்தான் பண்ணுவேன், இல்லைனா செத்து போவேங்கிறான். அவனுக்கு தெரியாது, பண்ணாதான் சாவ போகிறான், டெய்லி சாவான். அவனே 3 மாதம் கழிச்சு நம்மகிட்டே சொல்லுவான், ஃபஸ்ட்டு உங்கள் பேச்சை நான் அன்னைக்கு கேட்கல. ஏன்டா கேட்கல? நாங்கள் தான் சொன்னோமே, அனுபவசாலி சொல்கிறோமே, கேட்க வேணாம். அப்புறம் நாங்களும் அந்த கதவுக்கிட்ட நின்று கதறோம், உள்ளே போயிடாத, உள்ளே போயிடாதன்னு. உள்ளே போயிடுறான். அப்புறம் கதவை அடைக்கப்பட்டவர் தட்டுறான், திறக்க முடியாது, அவ்வளோதான். உள்ளே போகிற வரைக்கும் தான் மரியாதை, போயிட்டுனா தொலைஞ்சம் அவனே. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட், ரொம்ப நாளாக ஆண்டவர் மங்களா காட்டினார், இப்போ தெளிவாக காட்டுறாராம். சொல்கிறான், சாட்சி சொல்கிறான், மங்களா காட்டினார், இப்போ தெளிவாக காட்டுறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தர் உனக்குரியதை கொண்டாந்து சர்ச்சில் 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருங்க, பேசிக்கிட்டு இருங்க, காலம் வரும்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா சொல்ல மாட்டார். கர்த்தர் ஒன்றும் மேட்ரிமோனியில் அப்படி நடத்துகிற ஆள் இல்லை. சிலர் சொல்கிறான், கர்த்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு காட்டிட்டார், நாங்கள் 2 பேரும் 2 வருஷமாக ஆண்டவர் சர்ச்சு நடத்துகிறாரு, வேறு என்னடா நடத்துகிறாரு? 2 வருஷமாக அவனுக்கு முன்னாடி காட்டிட்டு பார்த்துக்க சொன்னாரா? இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆவியை ஊத்தும் அனலை எழுப்புதல்னா அவன் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். எப்படி அனல் ஊத்தாது, அவன் அனல் வேற. இன்னைக்கு தான் சபையில் நடக்குது. கவனிங்க, சபை என்பது கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வேற எதுக்கான இடமும் கிடையாது. இங்கே கர்த்தர் செலெக்ஷன் போர்டும் வைக்கல, இந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும் சொல்லலை. இங்கே வந்தினா உதவி வரும் கண்மலையை நோக்கி மட்டும்தான் பார்க்கணும். நீ அதை மட்டும் பாரு. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு குரூப் சபைக்குள்ள உட்காந்துட்டு இதான் சேட்டை. கடைசி காலத்தில் சபைக்குள்ள உட்காந்துட்டு இங்கே உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்புது, வந்துட்டியா? உடனே அவன் அங்கேருந்து அனுப்புகிறான், வந்துட்டேன். உடனே இது எங்கே இருக்கா? உடனே அவன் திரும்பிப்பார், ஏண்டா
நாங்கள் வானத்தை அண்ணாந்து பாருன்னா நீ திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருக்க. உங்களை சொல்ல, நீங்கள்லாம் தங்கம். நான் சபைகளில் நடக்கிறத சொல்கிறேன். சபை திரும்பி பார்க்குற இடம் இல்லை. திரும்பி பார்த்தீங்கன்னா லோத்துவின் மனைவி ஆயிடுவீங்க ஒரு நாளில். இங்கே உட்காந்துட்டு திரும்பி பார்க்கறது, சேட்டப் பண்ணுறது, இங்கே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்கறது, அந்த வேலையெல்லாம் நிறுத்திடு. இந்த காலத்தில் நீ கர்த்தரை மட்டும் பார்த்தால் எதிர்காலத்தில் கர்த்தர் உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள்வார். நீ பல நேரத்தில் இந்த சேட்டையை பண்ணதுனால பின்னாடி இதுக்கான ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். பெயின்ஃபுல் ப்ராசஸ், விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு கண்ணீர், அதுக்கு ஒரு அழுக, இதெல்லாம் வேணாம் நமக்கு. நல்ல ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஏசியில் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தா அப்படியே பரலோகத்துக்கு வர வழியை பாருங்க. ஏன் இந்த மாதிரி சேட்டையில் மாட்டி வெங்காய வண்டியில் ஏறி லாரியில் வந்து சேருவானே பரலோகத்துக்கு? ஒரே ஜேர்னி தான். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு தகப்பனாக தோளின் மேல் சுமந்து பரலோகத்துக்கு கூட்டு போக விரும்புகிறார். அதெல்லாம் முடியாது, நான் நடுத்தருவில் நடந்தா வருவேன்னா வா. ஆனால் உனக்கு நல்ல வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குறோம். இது இந்த நேரத்தில் தேவையில்லாதது. இதை மட்டும் இப்போ நீ கிராஸ் பண்ணிட்டீன்னா பின்னாட்களில் ஒருவேளை நீ நினைச்சது நடக்காது. கர்த்தர் நீ நினைக்காதது கூட கொடுப்பாரு. ஆனால் அது உன் ஊழியத்துக்கும் உன் தரிசனத்துக்கும் உன் எதிர்காலத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், தி பெஸ்டாக இருக்கும். ஆதாமுக்கு என்னத்துக்காக உண்டாக்கினாரோ நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தரே கொடுத்ததுனால, ஆதாமுக்கு கொடுத்ததுனால நான் ரொம்ப யோசிப்பேன். கர்த்தரே கொடுத்ததுனால இந்த அம்மாவால பிரச்சனை வந்துச்சுன்னு ஆதாம் சொல்றார். தோட்டத்தை விட்டு ஆண்டவர் விரட்டிட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவோடைய தான் ஒரு வாழ்க்கையை முடிச்சார். 930 வருஷம் அதே அம்மாவோட தான் வாழ்க்கையை முடிச்சாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில் பிரிவினை வருது? இதுதான் கர்த்தர் ஏற்படுத்துகிறதான துணை, ஹெல்ப்பர். கர்த்தரே கொடுத்ததுனால பிரச்சனை வந்துச்சு, தோட்டத்தை விட்டு வெளியே போனாங்க, எவ்வளோ ப்ராப்ளம், எல்லாமே மாறிடுச்சு. இந்த அம்மாவுக்கு கொடுத்த பழத்தால டிசைனே மாறிடுச்சு. ஆனால் ஒரு நாளும் ஆதாம் ஏவாளை விட்டு பிரியவே இல்லை. கடைசி வரைக்கும் ஏவாளோடு கூட தான் இருந்தான். இப்பவும் சொல்றேன், உன் தாய் தகப்பன் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்கல்ல, நல்லா கவனிச்சு பாரு. நல்லா சண்டை போடுவாங்க, எல்லாம் நடக்கும், உனக்கே மண்டை காயம், இவங்கிட்ட எப்படா வாழ்றதுன்னு. ஆனா 25 வருஷம் வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க. உனக்கே ஆச்சரியமா இருக்கும். 25வது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடுவாங்க. உனக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த அடித்தடிக்கு நடுவில் 25 வருஷம் ஓடி இருக்கிறாங்களே. காரணம், ஓடினது காரணம் அவங்க 2 பேர் இல்ல, அவங்களை சேர்த்த தேவன் அவர்களை இணை பிரியாதபடி முப்பரின் நூலாய் பாதுகாத்துக் கொண்டார். இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் டிவோர்ஸ், எடுத்ததுக்கெல்லாம் பிரிவினை, எடுத்ததுக்கெல்லாம் வேணாம் போதும் அப்படின்னு ஒரு குரூப். ஏன் இது வருது தெரியுமா? கர்த்தர் உன்னை சேர்க்காததுனால இது நடக்குது. கர்த்தர் சேர்த்து வைத்தால் இட் வில் பி பெர்ஃபெக்ட். கர்த்தர் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது மிக முக்கியமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா விழா எலும்பும் கர்த்தர் கொண்டு வந்தது அல்ல. உனக்கென்று ஒன்றை யூனிக்காக வச்சிருப்பாரு. அது அழைப்போ, பார்ட்னரோ, வேலையோ, ஊழியமோ, எதுவானாலும் சரி, கர்த்தர் உனக்குன்னு வச்சிருப்பாரு. அதை கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாய் மிக முக்கியமாய் ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எங்க மைக்கு சார்ஜ் இல்லையா? மைக்குக்கே பிடிக்கல போல. எங்கயா மைக் சார்ஜ் இல்லையா? தான் ஜெகன் ரெடியாக தான் இருக்கா? ஏய் வாசியா. 3:10 ஆதியாகமம். அதற்கு அவன், அப்போ உனக்கு தான் சார்ஜ் இல்லை, மைக்கில் இருக்குல்ல? என்ன முடிக்க சொல்றியா? என்ன இல்லை இல்லை சொல்லித்தான் பாரு. சரி வாசி. 3:10 வாசி. அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் விட்டீங்கன்னா நான் கள்ளோபதேசம் பேசுறேன்னு சொல்லிடுவீங்க. நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நான் தான் ஏதோ தப்பா போதிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிடும். நல்லா கவனிங்க. இப்போ ஆதாம் தேவனை பார்க்க எதனால பயந்தார்னு வசனம் சொல்லுது. எதனால பயந்தாராம்? நிர்வாணியா இருப்பதினால் பயந்து அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில்
உங்களுக்கும் எனக்கும் நிர்வாணம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா நாம் எல்லாம் ட்ரெஸ் போட்டு வாழ்ந்தவங்க. ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? நிர்வாணம். ஆனால் ஆதாமுக்கு எப்படி நிர்வாணம்னு ஒன்று தெரியும். நான் கேட்குறது புரியுதா? ஆதாம் அதுக்கு முன்னாடி என்ன செய்யலை? ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று போட்ட கான்செப்டே இல்லை. ட்ரெஸ்ஸு போட்டிருந்ததுனால நமக்கு நிர்வாணம்னா என்னான்னு ஒன்று இருக்குது, ஒன்று தெரியுது. ஆனால் ஆதாமுக்கு அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது, அப்படி ஒரு விஷயமே இல்லையே. அப்படி இருக்கும்போது ஆதாமுக்கு நிர்வாணம்ங்கிறதுனா என்னன்னு எப்படி தெரியும்? அப்படி ஒரு விஷயம்னா என்ன? அதனால தான் ஆண்டவர் அடுத்த வார்த்தையில் கேட்டார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். அப்படி ஒன்று இல்லையே. இது வரைக்கும் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டே இருந்தாதான், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டினா நிர்வாணம். ட்ரெஸ்ஸுன்னு ஒரு கான்செப்டே உலகத்தில் வரல. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பிறக்கும் போது குழந்தை பிறக்கிற மாதிரி அவனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். குழந்தைய போய் நம்ம பார்க்கும்போது, பிறந்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம நிர்வாணம்னு நினைக்கிறதில்ல, குழந்தையாக தான் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் ஆதாமை படைத்தார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆதாம் இதை நிர்வாணம் என்று சொல்றார்? அப்படி ஒரு விஷயமே இல்லை, உலகத்திலே இல்லை. இப்போதான் இருக்கு, இப்போ இருக்கு, கண்டிப்பாக இப்போ இருக்கு. இப்போ நீங்கள் எடுத்துக்காதீங்க, அதான் சொன்னேன். திருப்பி நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாம் காலத்தில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. படைக்கப்படும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறான். என்னமோ ஒரு புது காரியத்தை சொல்லிட்டான். என்னப்பா இப்படி ஒண்ணுமில்லாம நிக்கிற? என்ன, நாங்கள் இப்படி தான் ரொம்ப நாளாக படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இருக்கிறோம். ஐயோ இது நிர்வாணம்பா. அப்படின்னா என்ன? நிர்வாணம் என்ன? உபதேசமே இல்லை. அப்படின்னா என்னன்னே இல்லை. வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசி. 2 கொரிந்தியர் 11:3-4. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இந்த உபதேசம் என்ன உபதேசம்? இல்லாத ஒரு காரியத்தை வந்து சொல்லிட்டான். இப்போ அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, இதை உனக்கு சொன்னது யாருப்பா? இப்படின்னு ஒன்று உனக்கு சொன்னது யாரு? ஏன்னா நான் உன்னை படைக்கும் போதே மகிமையாக படைச்சிருக்கிறேன். உனக்குள்ள அப்படி நிர்வாணம்னு ஒரு கான்செப்டே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இந்த பேஸில் தான், நல்லா புரியுங்க, இந்த பேஸில் தான் இன்னைய வரைக்கும் ஒரு மாயையை பிசாசு அத்தனை பேரையும் பிடிச்சி வச்சிருக்கிறான். குறிப்பா வாலிபர்களை, இந்த கடைசி காலத்தில் வாலிபர்களை இதைத்தான் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? பிடிச்சி வச்சிருக்கிறான். கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு பாவம் அப்படிங்கிறதுல இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 3 இருக்கு. உலகத்தில் உண்டானவைகள், நல்லா கவனிங்க, உலகத்தில் உண்டானவைகள். அதுல பிரதானம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இது ரெண்டுமே எதன் அடிப்படையில் வரணும்? இதன் அடிப்படையில் தான் வரும். வாலிபர்களுக்கு இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு இருந்த காலகட்டத்தை விட உங்களுக்கு இப்பொழுது பிசாசின் தாக்கம் ஜாஸ்தி. நான் ஒத்துக்கிறேன் 100%. எங்களுக்கு அன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு பாட்டு வரும், ஒளியும்னு, வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு படம் வரும், ரட்சிக்கப்படாத போது சொல்கிறேன். இதை தவிர்த்து எங்களை பாவம் செய்ய வைக்கணும்னா, அதாவது எங்களுக்கு கண்களின் இச்சையில் வரணும்னா ரோட்டில் சினிமா போஸ்டர் ஓட்டிருப்பாங்க. அதுவும் டீசெண்டாக தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. எல்லா பாவமும் கையில் என்ன செய்யுது? வருது. இப்போ உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டா இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாம் வச்சுருக்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்காமையே அது வருது. ஒரு குரூப்புக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, எல்லாமே தானாக வரும். இப்போ பாவம் என்பது இலவசமாய், ஏன்னா அது கடைசி காலம். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் உனக்கு ஒன்று தெரியணும், அவன் சொல்லக்கூடியது உண்மையிலே ஒரு மாயையான உபதேசம். மாயையான உபதேசம். அவன் சொல்ற இந்த பாவம், நிர்வாணம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு அது தெரியணும். அது ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு தெரியணும். எப்படி நான் உனக்கு சொல்றேன் பாரு. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்க ரோட்ல போறீங்கல்ல, போறீங்களா? இப்போ ஒரு மாட்டை பார்க்குறீங்க, நடந்து போகுது. என்னைக்காவது அந்த மாடு உங்களுக்கு நிர்வாணமா தெரியுதா? தெரியல. ஆடு, நாய் எதுவுமே நிர்வாணம். ஏன்னா உன் பார்வையிலே அது உன் மைண்ட் செட்லேயே என்னவா இருக்குது?
அது நிர்வாணம் இல்லை, நார்மல். அதே மாதிரி தான் அவன் சொல்கிற பாவமும் ஒன்றும் இல்லை, உன்னை அவன் அதில் பிடிச்சி வச்சிருக்கான். உனக்கு ஒன்று தெரியணும், இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடியதான அளவுக்கு வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. இது எதுவுமே என்னை அசைக்காதுங்கிற இடத்துக்கு நீ வரணும். நீ தான் அதை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிற. அது பார்த்து முடிச்ச பிறகு என்ன இருக்கு? அதில் பார்த்து முடிச்ச பிறகு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. திருப்பி பார்க்குற வரைக்கும் உனக்கு அது ஒன்றும் தோணலை. திருப்பி ஒரு நாள் தோணுது, அது காலையில் தோணுதோ சாயங்காலம் தோணுதோ இல்லை ஒரு நாளைக்கு 2 தடவை தோணுதோ, ஏதோ ஒன்று பார்க்கணும்னு தோணுது. இல்லை, இந்த தோன்ற விஷயத்தை நீ பார்க்குறிய, அதில் என்னதான் இருக்கு? பார்க்கும்போது உனக்கு நல்லா இருக்கு, பார்த்து முடிச்ச பிறகு அதனால் உனக்கு என்ன பலன்? அதில் என்ன டேக்அவே? இப்போ நீ பாஸ்டர் மெசேஜை கேட்குற, போகும்போது ஒரு தீர்மானத்தோடு வர, இனிமேட்டு நான் ஒரு மிஷனரியாக மாறணும், ஒரு ஊழியக்காரனாக மாறணும், இல்லை இப்படிப்பட்ட வல்லமை வரணும், வேணும், இப்படி ஒரு மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று வருது இல்லை, டேக்அவேன்னு சொல்கிறல்ல. அதே மாதிரி நீ இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது என்ன டேக்அவே இருக்குது? அதில் திருப்பி அதில் டேக்அவே தான் இருக்குதா? அதுக்கு பதிலாக உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சோர்ந்து போகுது, அதில் டேக்அவே இல்லை. அப்போ இது நீ புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை எனக்குள்ள பெரிய மாயையா மாற்றி அவன் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறான். இது ஒரு குப்பை, இந்த குப்பையில் ஒன்றும் எனக்கு இல்லை. இதை மேற்கொள்கிற அதிகாரத்தை என் தேவன் எனக்கு வச்சிருக்கிறாரு. நான் மேற்கொள்ளாம அதை போய் பெருசாக நினச்சிட்டு இருக்கனே நீ நினச்சிப்பாரு. ஆண்டவர் உன்னை அதிலிருந்து விடுதலையாக்கி நீ மேலான காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். உன்னை அப்படியே ஒரு விதமான மாயைக்குள்ள வச்சிருக்கிறான். எல்லாமே அப்படிதான் பாருங்க. சினிமா ரிலீஸ் ஆகுது, முதல் நாள் அந்த படத்தை பார்க்கறதுக்கு எப்படி அடிச்சுக்கிறான், அவன் ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? 1000 கணக்கில் காசு கொடுத்து போய் பார்க்குறான், அடிச்சுக்கிறான். 10 நாள் கழிச்சு அந்த படம் பாருங்க, படம் பாருங்கன்னா போய் பார்க்க சொல்லலை, உடனே பாஸ்டர் படம் பார்க்க சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க. 10 நாள் கழிச்சு பாருங்க, அந்த படத்துக்கு ஒரு மவுசும் இருக்காது, சும்மா தான். அதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு வெறி இருக்குல்ல, முதல் நாள் பார்க்கணும். ஏன் 5வது நாள் பார்த்தா என்ன? முதல் நாள் பார்த்தாலும் அதே படம் தான், 5வது நாள் பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு வெறி வருதுல்ல, முதல் நாள் பாத்திரணும், அப்பதான் நான் அவருடைய ரசிகன் அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை. அதுக்காக எத்தனை 1000 வேணா செலவு பண்ணுவேன். இதுதான் மாயை. அப்படியே அவனுக்கு 5 நாள் டிக்கெட் கிடைக்கல, 6வது நாள் போய் பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. 6வது நாள் பார்க்கறான், அதே படம் தானே. 6வது நாள் பார்க்கும்போது அதில் ஏதோ குறைஞ்சிருக்குமா? ஒன்றும் இருக்காது. அந்த முதல் நாள் பார்க்குற த்ரில்லு, அதுதான் மாயை. அவனே ஒரு இடத்துல 40 வயசு ஆன பிறகு, 45 வயசு ஆகி, கல்யாணம் ஆகி, குழந்தைங்கள்லாம் பிறந்த பிறகு அவனை கூப்பிட்டு கேளுங்க, இப்போ நீ போய் அந்த படத்தை முதல் நாள் பார்க்கலையா? ஏங்க நீங்கள் வேற, இந்த 1000 ரூபாய் இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம். அவன் நம்மக்கிட்ட சொல்லுவான், அப்படி என்னங்க இருக்குது முதல் நாள் பார்க்குறதுல? டேய், நானா பார்த்தேன், நீ தானே பார்த்த, நீ தானே சொன்ன முதல் நாள் பார்த்தா அப்படி ஆகும்னு. அவனுக்கு அது மாயைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பக்கமே அவன் போக மாட்டான். உனக்கும் இப்போ அதுதான் பிரச்சனை. நிர்வாணம் என்பது உனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. அதை பார்க்கறது பான் வெப்சைட்ஸ் அது இது நீ போய் பார்க்கும்போது எனக்கு உனக்கு பெருசா தெரியுது. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் ஒரு மாயை, அதுக்குள்ள ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அதெல்லாம் உன்னை பிடிச்சு வைக்கிறதுக்கு பிசாசு பண்ற தந்திரம். உனக்குள் ஒருவர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, இது யார் உனக்கு சொன்னா? இதுல இருக்குன்னு என்ன இருக்குன்னு யார் சொன்னா? ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதை விட மேலான நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கர்த்தர் உனக்கு நியமித்தவைகள் உன் கண்கள் காணவும் இல்லை, உன் காதுகள் கேட்கவும் இல்லை, ஆவியிலே தேவன் உனக்கு வச்சிருக்கிறார். நீ அதை பார்க்க தொடங்கணும். நீ கேட்டு பாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஒரு த்ரில் இருக்கு, பார்த்த பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது. ஆனா இதையே நீ இயேசுவை பார்க்கணும் தீர்மானம் எடு, மலைக்கு மேல போய் முகமுகமா தரிசிக்கணும் கேளு, பார்த்த பிறகு உனக்கு குற்ற உணர்வு வராது. இன்னும் பார்க்கணும், இன்னும் மகிமையை பார்க்கணும், இன்னும் மகிமையை பார்க்கணும்னு உனக்குள்ள ஒரு ஆவியின் உந்துதல் வரும். நான் உனக்கு முன்பாக சாட்சியாய் சொல்லுகிறேன், எந்த பாவமும் செய்து முடித்த பிறகு உனக்குள் ஒரு சோர்வு வரும், ஒரு பலகீனம் வரும். எந்த பாவமும், அதான் பாவத்துடைய தன்மை. பாவத்துடைய தன்மை என்னன்னா, நீ செஞ்சு முடிச்ச உடனே திருப்பி செய்யணும்னு தோணாது, போதுண்டா அப்படின்னு தோணும். அந்த நிமிஷத்தில் அப்படி தோணும். அது சிகரெட்டோ அல்லது குடியோ அல்லது விபச்சாரமோ அல்லது எந்த ஒரு கண்கள் நிச்சயோ
மாம்சத்தின் இச்சையோ எதுவோ நீ செஞ்சு முடிச்ச உடனே உனக்கு தோன்றது இனிமேட்டு செய்யக்கூடாது, வேணாம், போதும், சே ஓர் இப்படின்னு தோணும். ஆனால் நீ கர்த்தரோடு கூட அந்த டைமை கர்த்தரோடு கூட இருந்து அவருடையதான மகிமையையோ வேதத்திலிருந்து ஒரு வெளிப்பாடையோ கர்த்தரை தரிசிக்கிறதையோ ஆவியில நிரம்புறதையோ நீ செஞ்சு முடிச்சு பாரு. திருப்பி எப்போ இதை செய்வோங்கிற வாஞ்சையோட தான் நீ வெளியே வருவே ஒழிய போதுங்கிற எண்ணத்தோட நீ வரவே மாட்ட. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது மாயை, இது நெஜம். மாயை எப்பவுமே திருப்தி ஆக்காது, நெஜம் எப்பவுமே உன்னை திருப்தி ஆக்காம இன்னும் மகிமையை காணணும், இன்னும் மகிமையை காணணும், இன்னும் மகிமையை காணணும்னு சொல்ல. அந்த இடத்துக்கு தான் நீ வரணும். இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு மாயையான காரியத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா மொத்தத்தையும் கட்டவிழ்த்து நீ என்னென்ன கேட்குறியோ எல்லாம் ஃப்ரீ, எது கேட்டாலும் உனக்கு ஃப்ரீ, எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்தில் எதை வேணாலும் பாரு, எது வேணாலும் இருக்கட்டும், அத்தனைக்கும் ஆல்டர்னேட் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? சினிமா தியேட்டருக்கு ஆல்டர்னேட், நீ பார் குடிக்க போகிறதுக்கு அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட், சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட், தப்பான காரியங்கள் பார்க்கறதுக்கு, அத்தனைக்கும் இவ்வளோடைய சந்தோஷத்துக்கும் ஆல்டர்னேட்டா ஒரு சந்தோஷம் இருக்கு. அதுதான் செலவே இல்லாமல் உன் வீட்டு அறைக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாரு. இதெல்லாம் கொடுக்காத 100 மடங்கு சந்தோஷத்தை, அனுபவத்தை, ஆசீர்வாதத்தை, மகிமையை அது கொடுக்கும். நான் அதை பெற்றுக்கொண்டவன் என்கிறதான சாட்சியில் உனக்கு நான் சொல்றேன். இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது சில வசனங்களில் வெளிப்பாடு கிடைக்கும். அந்த வெளிப்பாடு வசனத்திலிருந்து வரும். அது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உன் ஆத்மாக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதை நான் சொல்றதை விட நீ அனுபவிச்சாதான் உனக்கு தெரியும். அந்த ஆத்மாக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, என் ஆத்மா களி கூறுகிறதுங்கிறான்ல, அந்த களி கூறுதுங்கிற இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணும்னா, ஒவ்வொரு வாட்டியும் வேதத்தை படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு கிடைக்குமா, அப்படி ஒரு களி கூறுதல் வருமா நீ காத்திருப்ப. கர்த்தர் வெளிப்படுத்த நீ ஆட்டோமேட்டிக்காக தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குவாய். இதுக்கப்புறம் நீ பாவத்தை விடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாவமே உங்ககிட்ட இல்லை, அதை விட்டு விலகி நீ கர்த்தரோட ரொம்ப நாள் ஆச்சு, நீ கர்த்தரோட நடக்க தொடங்கிட்ட. இதுதான் பாவத்தை விட்டு விலகி இந்த நிர்வாணம்னா என்னங்கிறத நீ மறக்கிறதுக்கான இடம். நீ இப்போ ஆதாம கர்த்தர் கூப்பிடுறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, இவன் பழம் சாப்பிட்டான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே, தெரிஞ்சு தானே கூப்பிடுறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இவன் மட்டும் ஆண்டவர்கிட்ட வந்திருந்தானா, பயப்படாம கிட்ட வந்திருந்தானா, இவனுக்கு தோல் உடைகளை செய்து கொடுத்த ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா இவருடைய வஸ்திரத்தை அவன் மேலே போட்டு மூடி இருப்பார். செய்வாரான்னு கேட்குறீங்களா? எசேக்கியேல் 16 அதைத்தான் செய்கிறாரு. நீ நிர்வாணியாக இருந்தாய், ரத்தத்தில் கிடந்தாய், உன்மேல் என் வஸ்திரத்தை நான் போட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதே தேவன்தான் ஆதாம் கிட்ட வந்திருந்தாலும் ஒரு இளையகுமாரன் பண்ணி தவிட தின்னுட்டு திருப்பி வரான் அப்பாவை பார்க்க. தூரத்தில் அவன் வரதை கண்டவன அப்பா என்ன பண்ணாராம்? ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டு தன்னுடைய போர்வையினால் மூடிக்கிட்டார். அதே தேவன் தான் ஆதாமை கூப்பிட்டாரு, வா ஆதாம், எங்கே இருக்கிறாய்? இவன் மட்டும் கொஞ்சம் ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்திருந்தானா, தன் வஸ்திரத்தினால் அன்னைக்கே அவனை மூடி அந்த நிர்வாணத்திலிருந்து அவனை விடுதலையாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருந்தார். இன்னைக்கும் உனக்கும் அதே நிலைமை தான், இப்பவும் அதே நிலைமை தான். நீ இல்லாத ஒரு மாயையை பெருசாக நினச்சிட்டு இருக்கிற, அதை சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கிற, அதில் ஏதோ ஒரு பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் இருக்குன்னு உனக்கு சொன்னவன் யார்? அதில் சந்தோஷம் இருக்குன்னு உனக்கு சொன்னவன் யார்? அது பார்க்கறதுக்கு தான் சந்தோஷம் மாதிரி இருக்கு, அதனுடைய முடிவு உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, வேதனையை கொடுக்குது, உனக்குள்ள ஒரு பாவ உணர்வை கொடுக்குது. அதிலிருந்து நீ விடுபடுவதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீ அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி வரப்பார், ஆண்டவரோடு நடக்கப்பாரு. நீ தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்கினால் இதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆதாம் ஏன் தோட்டத்தோடு வெளியே போனான் தெரியுமா? இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர்கிட்ட அவன் செய்யாததுனால. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆதியாகமம் 1:28 திருப்பி வாசிங்க பார்ப்போம்.
இதுதான் இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே பெரிய அழைப்பு. இதை இழந்து போனதை ரட்சிக்க தான் இயேசு வந்தார். வெளிப்படத்தில் 1:6 சொல்லுது, உண்மையுள்ள சாட்சி. 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்து. ஆதாமை ஆண்டு கொள்ள சொன்னார் இல்லையா, அதை ஆண்டு கொள்வதற்கு அவன் விட்டதுனால இப்போ இயேசு அந்த வேலையை செய்கிறார். ஸோ ஆதாமுக்கு இருந்தது யூனிக்கான அழைப்பு, யாருக்கும் இல்லாத அழைப்பு. அவன் ஒரே ஒரு காரியத்தில் இதை இழந்து போனான், சில தவறுகள் செய்தால் இழந்து போனான். இன்னைக்கு அதே மாதிரி உனக்கு கர்த்தர் ஒரு யூனிக் அழைப்பு வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். இந்த அழைப்பில் உன்னை முடிவு பரியந்தம் நடத்த விரும்புகிறார். இப்போ நீ அந்த அழைப்பை புரிஞ்சுக்கிட்டு ஆதாம் செய்த தப்பை நீ செய்யாமல் இருந்தீனா, ஆண்டவர் இதே அழைப்பில் இயேசு கிறிஸ்து எப்படி பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஆனாரோ அதே மாதிரி உன்னையும் கொண்டு வந்து அந்த அழைப்பின் முடிவில் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அழைப்பு உங்கள்கிட்டே தான் இருக்கு, இன்னும் உனக்கு கொடுக்கப்படுற. ஏன்னா அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதில் கர்த்தர் உன்னை முடிவு பரியந்தம் நடத்த கர்த்தர் விரும்புகிறார். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் ஏந்திரிப்போமா தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் நான் ஜெபம் பண்ண போகிறோம். நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து பாஸ்டர் ஜெப குறிப்புகளை நடத்துவார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அன்னைக்கு ஆதாம் என்கிறதான முதல் மனுஷன், முதல் வாலிபன், அவனிடத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அழைப்போடு கூட தான் அவனை கொண்டு வந்தார். பெரிய தரிசனம். அந்த தரிசனத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக ஜீவ விருட்சத்துக்கு பக்கத்தில் இருந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை, ஞானத்தை, ராங் செலக்ஷன், தப்பான ஒரு செலக்ஷன். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ரைட் செலக்ஷன் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உனக்கு தெரியும், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை உணர்த்துவார், எதை சூஸ் பண்ணணும் எதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ரெண்டாவது, ஆதாமுடைய எல்லா விலா எலும்புகளும் ஏவாளாக மாற முடியாது. எல்லா ஆசீர்வாதமும் உனக்குரியதல்ல. கர்த்தர் உனக்குன்னு ஒரு யூனிக்கான அழைப்பு வச்சிருக்கிறார், உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அதில் உன்னை மேலே கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். பல நேரங்களிலே நாம் அதிலிருந்து தவறி போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உன்னுடைய ஊழியத்தில், உன் அழைப்பில், உன் எதிர்காலத்தில் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். கடைசியாக உனக்கு ஏற்ற துணை ஆண்டவர் தான். உனக்கு ஏற்ற துணை அங்கே ஹெல்ப்பர்னு இருக்கு. புதிய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 16 நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அப்படிங்கிற இடத்துல இயேசு சொல்கிறது என்னன்னா, நான் போய் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பரை அனுப்புவேன். அந்த ஹெல்ப்பர் தான் உன் தரிசனத்தை ஓடி முடிக்கிறதுக்கு உதவுறவங்க. அவங்க தான் உனக்கு ஏற்ற துணை. ஆவியானவரை தவிர உனக்கு ஏற்ற துணை வேறு யாரும் இருக்கவே முடியாது. ஆல்டர்னேட்டாக உன் ஞானம் பத்தாது, உன் படிப்பு பத்தாது, உன் அனுபவம் பத்தாது. நிறைய பேர் ஆவியானவர் ஆலோசனைக்கு பதிலாக அனுபவத்தை ஆலோசனையாக வச்சிருக்கிறாங்க. வேறு சில மனுஷங்களை வச்சிருக்கிறாங்க, படிப்பை வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் தான் ஆலோசனை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நடத்த விரும்புகிறார். உனக்குள்ள அழைப்பிலே கர்த்தர் நடத்த விரும்புகிறார். அந்த அழைப்பிலே முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கர்த்தர் விரும்புகிறார். நீ தான் கர்த்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஒரு யூனிக், நீ ஒரு தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம் இப்பொழுது. ஒருவேளை சில பாவங்கள் இந்த அழைப்பிலிருந்து உன்னை விலகி போக பண்ணி இருக்கும். நீ தெரியாமலோ தெரிந்தோ இந்த பாவத்தில் விழுந்திருக்கலாம், அல்லது வழி விலகி போயிருக்கலாம். சில நேரங்களில் நீ விட வேண்டும் என்று நினைத்து விட முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். நான் ரொம்ப தூரம் இந்த பாவத்தில் போயிட்டேன், இதெல்லாம் திரும்பி வரவே முடியாது அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார்,
இன்ற நாள் இது உனக்கான நாள், இது ரட்சண்ய நாள். நீ திரும்பி போகும்பொழுது விடுதலையாகி போக போற நாள், உன் அழைப்பை புதுப்பிக்கிற நாள், உன்னை மீண்டும் கர்த்தர் பயன்படுத்த போகிற நாள், உன்னை எடுத்து கர்த்தர் வல்லமையா யூஸ் பண்ண போற நாள். மீண்டும் கர்த்தர் உன்னை உருவாக்க போகிறார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நாம் ஜெபிக்க போகிறோம். யார் தெரியுமா ஜெபிக்க போறா? இப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசினாரு, இடைப்பட்டாரு. குறிப்பா நான் தேவனை விட்டு தூரமா போயிருந்தேன், என் அழைப்பில் இருந்து வெளியே போயிருந்தேன். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் உணர்த்தி இருக்கிறாரு. திருப்பி நான் அவருடைய கையின் கருவியாக மாறணும், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். எனக்கு உள்ளதை நான் இழந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எனக்கு திருப்பி தரேன்னு சொல்லி நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்படிங்கிறவங்க மட்டும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீர் சொன்னவைகள், இன்னைக்கு நீர் எனக்கு உணர்த்தினவைகள், எனக்குள்ளே நீர் பேசினவைகள் இன்னும் ஒரு விசை என்னோடு கூட இடைபடுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? வேதம் சொல்லுது, பாவங்களை அறிக்கை செய்து விடுவிடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். நான் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், விழுந்தவன் என்று சொல்லி கர்த்தர் ஒதுக்கி தள்ளுகிறதில்லை. விழுந்தவன் எழுந்திருக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் நீ படுத்திருந்தது போதும், விழுந்திருந்தது போதும், விட முடியாத பாவனை உனக்கு நீயே சாக்கு சொன்னது போதும், நீ தவறுன்னு தெரிஞ்சும் சில பாவங்களை செஞ்சிட்டு இருந்தது போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், வெளியே வா. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நீ மாயான காரியங்களுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிற, அது ஒண்ணுமே இல்லை, அது ஒன்லி பார்க்கறது மட்டும்தான், அதனால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா உனக்கு ஒரு குற்ற உணர்வு வருது, நான் பார்த்துட்டேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கைன்ற இல்லை. ஆண்டவர் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார், மீண்டும் உருவாக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவியா தேவ சமூகத்தில்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, ஆவியானவரே எனக்குள் வந்து என்னை பலப்படுத்துங்கப்பா. உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர்னு சொன்னீங்களே, என்னால் விட முடியாத காரியங்கள், பலவீனமான காரியங்கள், பின்மாற்றம் அடைந்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்னை உருவாக்குவீராக. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய மகிமை உங்களை அத்தனை பேரையும் மூடிக்கொள்ளும்படி, விடுதலையாக்கும்படி கிருபையுள்ள கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, என்ன காரியங்கள் பலவீனப்பட்டிருந்தாலும் இப்பொழுது தேவ ஆவியானவர் அந்த பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, மாம்சத்தின் இச்சையோ, சிந்தனையின் போராட்டமோ எதுவாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எங்கள் வாலிப பிள்ளைகளை நாங்கள் விடுதலையாக்குகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாவதாக, சிந்தனையின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே, டிசிஷன் எடுக்க கூடாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நல்ல தீர்மானத்தோடு கூட வெளியே போக கர்த்தர் கிருபை தருவீராக. நல்ல தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஊழியத்தின் பாதையிலே தடுமாறி கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்று தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. ஆண்டவரே, அதிசயமான ஆலோசனை கர்த்தர் அவர்களுக்கு உம்முடைய ஆலோசனைகளை தந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன செய்யணும், வழி இதுவே என்று காண்பிக்கும்படி கர்த்தர் நடத்துவீராக, நடத்துவீராக. கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. அவர்களுக்கு ஆண்டவரே, நீர் முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி, தேவனாகிய கர்த்தர் கதவுகளை உடைத்து தாப்பால்களை முறித்து எங்கள் பிள்ளைகளை உடைய விசேஷித்த மகிமையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியா